சொல்லி செய்திக்கு நேராய் வருகிற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை நம்ம எல்லாம் ஜாலியாக கொண்டாட போகிறோம் சபையில் வச்சு. சரிங்களா? அல்லேலூயா. வீட்டில் புது புது படம்லாம் டிவியில் போடுவாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்தீங்கன்னா சண்டை வரும். அல்லேலூயா. இல்லை பட்டாசு வெடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்க போனீங்கன்னா வீட்டில் அடிபடும். ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணுங்க, சபையில் ஃபுல் டே ஆராதனை இருக்குது. காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரையும் ஒரு 2 மணி நேரம் கேப்பு, சாப்பாடு இங்கே போட்டுட்டு திருப்பியும் 5:30 மணிக்கு ஆராதனை உண்டு. ஒரு நாள் தேவனுக்காய் கொடுங்க, கொடுத்து பாருங்க. அந்த மாதம் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிற விதத்தை பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற திங்கட்கிழமை ஞாபகப்படுத்துக்குங்க. இந்த நாளைக்கு இல்லை, அதுக்கு அடுத்த வாரம், அதாவது தீபாவளி அன்று காலையில் வந்துருங்க. ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். We invite you to the next Monday. You will see the God's deliverance. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை. God's word for us today. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? From the book of Joshua chapter 1 verse 5. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துவோமா? Clap and glorify. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு முதல் வார்த்தை உன்னோடு பேசுகிறார். The first word God speak with us. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. No man shall stand before you till your life. வார்த்தை வரும்பொழுதெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா வந்துனே இருக்கணும். You should confess amen when the word comes to you. நீ ஆவியில நடத்துகிற மனிதனா இருந்தினா துதித்து கொண்டே இருக்கணும். When you are led by spirit, you should understand. நேர்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனமே வீட்டுக்குள்ள துதித்து கொண்டே இருக்கணும். Those who are watching on live, you should praise God. கர்த்தர் என்னோடு பேசுறார் என்ற அந்த விசுவாசம் உனக்குள்ள ஆழ்ந்து இருக்கணும். The faith should deeply rooted in your heart. The word is for me, the God is speaking with. ஹல்லேலூயா, Hallelujah. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் The day you living, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. no man shall stand before you. யோசுவாவை பார்த்து தேவன் பேசுகிற வார்த்தை. The word God spoke to Joshua. இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Those who are present here and watching live, என் அன்பு சகோதரனே சகோதரியே, my beloved brothers and sisters, கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேச போகிறார். God is speaking with you. கர்த்தர் பேசுகிற வார்த்தை, The word of God. உனக்கு எதிர்ப்பாய் நிற்கிறவர்களை இனி காண மாட்டாய். ஹல்லேலூயா. You shall no more see the man stand against you. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. The verse says no man shall able to stand before you. ஹல்லேலூயா. Hallelujah. நான் கேட்கிறேன், நம்ம நினைப்போம் எதிர்த்து நிக்கிறதுனா மனிதர்கள் நமக்கு முன்பாக எதிர்த்து நிக்கிறாங்களா? We practically think any human being stand against us. ஆமா, முதல் எதிர்ப்பு உன் கூட இருக்க உறவுகள். The first thing, the people relations is against us. நம்பினவர்களே உனக்கு எதிர்ப்பாய் நிற்பார்கள். The people who stand against you, whom you believe. நீ எங்க பாசம் காட்டி அங்கே அவர்களே எதிர்ப்பாய் நிற்பார்கள். The person who stand against you, you love more. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Say amen. ஹல்லேலூயா. Believe. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and நீ sisters, யார் இடத்துல அதிகமா பாசம் காட்டுற, அது உன் பிள்ளையா இருக்கட்டும், உன் கணவனா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், உன் உறவா இருக்கட்டும், உன் நண்பனா இருக்கட்டும், அவங்க தான் நமக்கு எதிர்ப்பாய் நிற்பார்கள். to whom you love more, maybe your children or your husband and wife, they are the first person stand against you. பாதிக்கப்பட்டவங்களும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? Those who experienced it can lift கர்த்தர் up their உனக்காய் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். hands. The Lord is speak with you. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னொரு எதிர்ப்பு யாருன்னா, The another enemy, இதே நண்பர்கள் போல இதே பழகினர்கள் வீட்டுக்கு வெளியே இருப்பாங்க. same as what we experienced in our household, the people outside, சபைக்கு போற இடத்துல இருக்கலாம், maybe in church, வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், maybe at your workplace, உன் வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கலாம், maybe your neighbors, உன் பிசினஸ்ல உனக்கு கூட உதவியா இருந்தவங்க இருக்கலாம். maybe the person who is supporting in your business. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, இனி அவர்கள் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. no more ஹல்லேலூயா. against you. இது இரண்டாவது எதிர்ப்பு. மூணாவது எதிர்ப்பு ஒண்ணு உண்டு. What the third thing? சம்பந்தமே இருக்காது.
not at all related to you. ஊருக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இருக்காது. There is no relation between you and them. அவங்க உனக்கு எதிர்ப்பா நின்று கொண்டிருப்பாங்க. They stand against you. ஹல்லேலூயா. Hallelujah. அதற்கு காரணம் என்ன இருக்கலாம்னா உன் வளர்ச்சி காரணமா இருக்கலாம். Maybe the reason behind it your growth. உன் பிள்ளையின் வளர்ச்சி காரணமா இருக்கலாம். Maybe your children's growth. உன்கிட்ட இருக்க பண வளர்ச்சி அவனுக்கு காரணமா இருக்கலாம். Maybe your wellness. இல்ல நீ சிரிக்கிறதே அவனுக்கு வெறுப்பா இருக்கலாம். Maybe you laughing that makes him stand against you. ஹல்லேலூயா. Hallelujah. அவர்கள் உன் தேசத்துல உன் குடும்பத்துல உனக்கு எதிர்ப்பாய் நின்று கொண்டிருக்கலாம். They may be stand against your family and your nation. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Can clap and say amen those who believe it. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். God speak with you. நாலாவது ஒரு எதிர்ப்பு. The fourth enmity. சரீரம் உனக்கு எதிர்ப்பாய் நிற்கலாம். Your own flesh against you. உன் சரீரத்துல ஏற்ற சாப்பாடை சாப்பிட முடியாதபடி வயிறு உனக்கு எதிர்ப்பாய் நிற்கலாம். Maybe your stomach against you not accepting the right. ஹல்லேலூயா. Hallelujah. தூங்க முடியாதபடி உன் கண் நினைவுகள் உனக்கு எதிர்ப்பாய் நிற்கலாம். Maybe you have sleepless eyes. ஹல்லேலூயா. Hallelujah. உன் காது கேட்க முடியாதபடி காது எதிர்ப்பாய் நிற்கலாம். Maybe your ear shut not hear things. உள்ள இருக்க ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் இருதயம் நுரையீரல் கிட்னி இப்படி கணையம் எல்லாமே உனக்கு எதிர்ப்பாய் நின்று கொண்டிருக்கலாம். Each and every internal organ, maybe heart and kidney, lungs against you. நடப்பதற்கு வேலை செய்வதற்கு கை கால்கள் உனக்கு எதிர்ப்பாய் நின்று கொண்டிருக்கலாம். Your hand and legs against your work. இதற்கு சொல்லுவாங்க பலவீனம். People used to say this is weakness. இது வியாதி என்று சொல்லலாம். Maybe sometime we can call it as a sickness. ஹல்லேலூயா. Hallelujah. வியாதி உனக்கு எதிர்ப்பாய் நின்று கொண்டிருக்கலாம். Maybe the disease against you. இன்னைக்கு செய்தி கேட்கிற அன்பு ஜனமே, Those who are listening the God's இந்த எதிர்ப்பு word, உன்னை விட்டு நீங்க போகிறது. all those things enmity will remove. விசுவாசிக்கிறோமே சொல்லுங்க. Those who have faith சொல்லுங்களே, and say amen. என் எதிர்ப்பு என்னை விட்டு போக போகுது. You just say my all the enemy சில is going away. வீட்ல குடும்பம் தேவையில்லாத சண்டை ஏற்படும். Maybe unwanted quarrel happen in your family. சமாதானம் வீட்ல எதிர்ப்பாய் வந்து நிக்கும். Maybe the unpeace against you. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல குடும்பத்துல சமாதானம், வேலையில சமாதானம், ஊழியத்துல சமாதானம், உன் குடும்ப ஊர்ல எல்லாரும் இருந்த சமாதானம் இன்னைக்கு எதிர்ப்பாய் நின்று நீ சமாதானத்தை இழந்த ஒரு பிள்ளையாய் காணப்பட்டிருக்கலாம். So far you seen peace wherever you go. Hallelujah. Turn against you. சமாதானம் உனக்கு எதிர்ப்பாய் நிக்குதா? Maybe the peace may be against கர்த்தர் you. உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking with you. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசி ஒரு எதிர்ப்பு வருமானம் உனக்கு எதிர்ப்பா The இருக்கு. final enmity is your income. ஹல்லேலூயா. Hallelujah. நீ நினைச்ச காரியத்தை செய்ய முடியல. Maybe your hands work not fulfill. போட்ட பணத்தின் வருமானத்தை எடுக்க முடியல. You cannot take back your money. இரவும் பகலும் வேலை செய்கிற ஆனா பணம் பத்தல. You work day and night but you lackness of money. கடன் 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 ஏதாவது ஒரு தேவை எனக்குள்ள வந்துனே இருக்கு, என்னால பூர்த்தி செய்ய முடியல. Some requirement coming towards way and you are not able to fulfill. போதிய வருமானம் எனக்குள்ள இல்ல. You don't have enough income. செலவு இன்னும் நிறைய காத்து கொண்டிருக்கு. The expense is waiting for you. கர்த்தர் உன்னோடு பேசிக் God கொண்டிருக்கிறார். is speaking with you. இந்த எதிர்ப்பை கர்த்தர் உன்னிடத்துல இருந்து எடுத்து போட போறார். ஹல்லேலூயா. Remove this enmity. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு கேட்கும்போது நல்லா இருக்கு. When you listening it seems to be good. ஹல்லேலூயா. Hallelujah. உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இங்க யோசேப்பை பார்த்து சொல்றாரு. God said to you, Joshua. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, God talked to Joshua. அவன் குடும்பத்தினால் ஒரு பெருசா சொல்ற மாதிரி ஒரு ஆளு கிடையாது. He is not a well-versed person. அவன் ஒரு குடும்பமும் ஒரு பெரிய தெளிவான குடும்பமும் கிடையாது. His family is not at a great one among. இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? நம்ம இருக்கிறது பக்கத்து வீட்ல கூட நம்ம இருக்கிறோம்னு தெரியாது. Maybe our neighbor doesn't know we are living in the house. ஹல்லேலூயா. நீ வேலை செய்யற உன்னை முதலாளிக்கு உன்னை தெரியாது. Maybe your boss not know you are working. ஆமென் சொல்லுமே. Amen. எத்தனை எம்எல்ஏக்கு எத்தனை கவுன்சிலருக்கு உன்னை தெரியும்? How many of your MLA and councillors knows you? காரணம் என்ன? நீ ஒரு முக்கியமான ஒரு ஆள் கிடையாது. Because you are not an important person. ஆமென் சொல்லுமே. Amen. கர்த்தர் எப்படி நீ ஒரு உலக தேசத்துல நீ யாராலும் ஐடென்டிஃபை பண்ண முடியாதபடி ஒரு ஆளா இருக்கிறேனா? You may be not identified in a nation. கர்த்தர் உன்னை தான் தேர்ந்தெடுக்க போறார். But God selecting you. அவர் சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். God call you to fulfill his will. வா, உன்னை எடுத்து நான் பயன்படுத்த போறேன். Come, I will use you. இந்த தேசத்துக்கு அதிபதியா வைக்க போறேன். I will make you authority. இந்த தேசத்துல உன்னை எதிர்ப்பவன் இனி ஒருவனும் இல்ல. And no one stand against in this. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லிட்டு சொல்றாரு, God saying, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்க போறேன். I will be with you as I was with Moses. அவர் பார்க்கறான். He look at.
இப்போ மோசேயெல்லாம் எப்படின்னா how Moses was. இயேசு காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இயேசு என்னதான் சுவிசேஷத்தை சொல்ல வந்தாலும் மோசே நியாயப்பிரமாணத்தை மோசே கொடுத்த கற்பனையை நீங்க மீறுறீங்கன்னு தான் சொன்னாங்க. During the Jesus days, even he given gospels, the people talk about Moses, you overriding the ஹல்லேலூயா commandments. ஹல்லேலூயா Hallelujah. ஆமா, That's true. மோசே மூலமா தான் கர்த்தர் கொடுத்தாருங்க. Through Moses God given, ஆனா மோசே கொடுக்கல. but not Moses given. வாசிக்கிறாமே சொல்லுமே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு எல்லாம் தேவனிடத்துல நீங்க நாங்களே இங்க ஊழியம் செய்து தேவனிடத்துல இருந்து ஒரு நன்மை பெற்று உங்களுக்காக ஜெபிச்சாலும் உங்க விண்ணப்பம் என்ன இருக்கு? எங்க பாஸ்டர் ஜெபிச்சாரு, We serving to God. எங்க ஊழியக்காரர் ஜெபிச்சாரு. We pray and all the application fulfill, but you are not honoring God. ஆமென் ஹல்லேலூயா. என்னதான் நாங்க ஜெபிச்சாலும் விடுதலை கொடுக்கிறவர் என் அருணாதர் இயேசு கிறிஸ்து வருவாரே. Whatever we prayed, the deliverance comes through the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing? ஆம். நம்ம என்ன பண்றோம்னா நீ எவ்வளவு காசு குத்து வாங்க இந்த போன், Whatever cost you buy a phone, போனுக்கு எதுங்க முக்கியமானது? why the mobile is important? போனுக்கு எது முக்கியமானது? Which one is important for mobile? இன்னைக்கு நிறைய பேர் ரோமன் கேத்தலிக்ல இருக்கவங்க சொல்லுவாங்க என்னதான் இயேசு வந்தாலும் மாதா தாங்க ஸ்பெஷல். ஏன்னா மாதா தான் என்ன பண்றாங்க? The people, இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவங்களே அவங்க தான். ஆனால் அவங்க தான் முக்கியம். கரெக்ட் தான், நான் தப்பு சொல்லல. the Roman Catholic people give importance to Mary. Through her, Jesus came to earth. இதுல எது முக்கியம்? Which one is important? ஆமென். Amen. ராமன் சொல்லுமே. Amen. எது பிரதான காரியம்? Which one is primary thing? நியாயப்பிரமாணம் பிரதான காரியமா இல்ல மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் பிரதான காரியமா? Is this the covenant is important or the covenant given by Moses is important? ஹல்லேலூயா. நீ Hallelujah. 1000 ரூபாய் கொடுத்து போனும் வாங்கலாம், Maybe you buy a mobile at cost of 1,000. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து போன் வாங்கலாம். Maybe you can buy a mobile at the cost of இந்த 1 lakh. போன் எதுக்குன்னா For what purpose we are? நீ யார்கிட்ட பேச விரும்புகிறியோ அவங்க பேசுவதை கேட்பதற்கு நீ பேசுவதை கேட்பதற்கு மட்டுமே போன். The mobile used for the conversation between two persons. இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு ஃபேஸ் காலிங்ல பார்க்கலாம். Our new technology, we can conversation through videos. ஆனா அதுக்கப்புறம் வர்றது எல்லாம் இந்த வாட்ஸ்அப், Whatever things in added to that WhatsApp, இந்த கேமரா, the camera, இதெல்லாம் அடிஷனல் தவிர those things are all additional added. இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு பேர் என்ன கிடையாது? போன் கிடையாது. எப்போ போன்னு வருதுன்னா மொபைல் எப்போ சொல்றோமோ வர காலை கேட்கணும், பேசுற காலம் அவங்க கேட்கணும். We have all the supplemental things. Only it gives call mobile when we talking with each other. ஹல்லேலூயா. Hallelujah. இங்க என்ன காசு வாங்கினாலும் அவுட் கோயிங் மொபைல் இல்லைன்னா இது 1 லட்சம் ரூபாய் போனா இருந்தாலும் வேஸ்ட் தான். Maybe the mobile cost 1 lakh. If it doesn't help you to converse, it doesn't worthless. நீ 1 லட்சம் ரூபாய் போன் வாங்கி சிக்னல் இங்க ஏரோ மார்க் வரலனாவே இது வேஸ்ட் தான். Even you have a lakhs value mobile, it doesn't give signal, no use. ஹல்லேலூயா. Hallelujah. ராமன் சொல்லுமே. Amen. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா பிரதான காரியத்தை விட்டுட்டு சிக்னலை விட்டுட்டு எனக்கு இவ்வளவு காஸ்ட்லி போன் வேணும், இவ்வளவு காஸ்ட்லி போன் வேணும்னு இப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், போன் சொல்லல. I'm just giving an example. Today we are leaving the primary things, we looking for the supplemental. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பசங்க பைக் வாங்குவாங்க. Today people buy a bike. என் பையன் எப்பயே சொல்லிட்டான், My son told me that now itself. ஏதோ Yamaha R15 ஒரு பைக் இருக்கா. He looking Yamaha R15. டெய்லி யூடியூப்ல பார்த்து பார்த்து எவனா ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே தான் சொல்லிருப்பான் அவன். Each and every day he looking review in YouTube and talk about that. டூ வீலர் எதற்கு கண்டுபிடிச்சாங்க? For what purpose they found two wheeler? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு. To mobile one place to another place. சைக்கிள்ல ரொம்ப நேரம் மிதிக்க முடியாதனால பைக் இருந்தா போயிட்டு வரலாம். We cannot move as far as a cycle. சேஃப்டி பர்பஸ். For the safety purpose. ஒரு வண்டிக்கு ஸ்பெஷலே என்ன? சேஃப்டி பர்பஸ். The main important thing for a vehicle is safety purpose. அப்புறம் பின்னாடி 2 பேர். எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட சில நேரத்துல போகும்போது 4 பேர் போவோம். If you look, sometime 4 people riding on the bike. ஆமென். Amen. என் பையன் என் வைஃப் பின்னாடி உட்கார்ந்து நடுவுல வந்து இடையில என் பொண்ணு உட்கார்ந்திருக்கும். When we traveling in between my wife, டேங்க் மேல என் பையன் என்ன பண்ணுவான்? குனிஞ்சு நோக்க. ஏன்னா நின்னானா எனக்கு ஹைட் பத்தாது. oh the tank, my son sit and in middle of us my daughter sat. குழந்தையா இருக்கும்போது டேங்க்லயே 2 பேர் உட்கார வச்சோம். When they were child, we both them
seated on the tank. இப்ப எல்லாம் பெருத்துட்டாங்க. And now all grown. அல்லேலூயா. Hallelujah. இது வண்டி எங்க போயிட்டு வர்றதுக்கு நல்ல மைலேஜ், எல்லாம் என்ன கேட்பான், நல்ல மைலேஜ் வரணும், இதான் வண்டி கேட்கணும். Is this the bike give good mileage? இப்ப வண்டி வருது KTM. Now we have new bikes KTM. இங்க முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க, பின்னாடி உட்காரவங்க சீட்டு வந்து 2 அடி தூரத்துல நிக்கும். The rider and pillion rider seat has a far distance. ஆக்சிடென்ட் யாருக்கு வரணும், அந்த வண்டியில உட்கார்ந்து போனீங்கன்னா பின்னாடி உட்கார்ந்திருக்கவன் தான் உயிருக்கு ஆபத்து. The more dangerous is the pillion driver. ஹalleluya. Hallelujah. போய் நேர்ந்து பிரேக் பிடிச்சா ஓட்டுறவன் ஸ்டெடி ஆயிடுவான். When they driving, the rider put the brake, is safe. பின்னாடி இருக்கும் அப்படியே பறந்து போய் தான் விழணும். The pillion driver will fly. ஹalleluya. Hallelujah. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். When we look, this seems to be beauty. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். It's good to ride. ஆனா உன் பைக் எதுக்கு, பிரதான காரியம் எதற்கு? The primary purpose of the bike. ஹalleluya. Hallelujah. பிரதான காரியம் என்ன? Primary purpose of the bike. வேஸ்ட். It gone well. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா கட்டுவாங்க. Maybe the people build house well. எண்ட்ல ஃப்ரண்ட்ல லாபின்னு சொல்லிட்டு நிறைய இடத்தை டெக்கரேட் பண்ணுவாங்க. They give more space in front of the house and ரிலாக்ஸா உட்கார்றதுக்கு வைப்பாங்க. to take relax. ஆனா மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் உள்ள ஒழுவ ஆரம்பிக்கும். If it rain and wind comes, they have leakages. ஹalleluya. Hallelujah. அப்ப நம்ம எதற்காக எதை செய்றோம் என்ற பிரதான காரியத்தை மறந்து போகிறோம். But we are forgetting the primary things what we need to do. ராமேன் சொல்லுமே. Amen. மீண்டும் சப்ஜெக்ட்டுக்குள்ள வரேன். Again we coming back to our subject. ஹalleluya. Hallelujah. மோசேயை போல நான் உன் கூட இருப்பேன்பா. I was with Moses, I will be. இவன் பயப்படுறான். ஐயோ மோசே எப்படி பார்த்தானா கடவுளை போல பார்த்திருந்தாங்க. He is fear about it. They look Moses as God. என்னென்ன மிராக்கிள், இதுவரை காணாத அதிசயங்கள்லாம் மோசே மூலமா செஞ்சிருந்தார். Through Moses, God did lot of miracle and wonders. மோசே வந்து நின்னார்னா இருக்கிற ஜனங்கள்லாம் நடுநடுங்க ஆரம்பிச்சிடும். People trouble when Moses come and stand before the crowd. ஹalleluya. Hallelujah. அவன் சொல்றான், இந்த ஜனங்கள் எல்லாம் ஆளுகை செய்யறதுக்கு நான் யாரு, நான் தகுதியற்றவன். Joshua telling, I am not eligible to rule the people. ராமேன் சொல்லுங்களேன். Amen. இன்னைக்கு நான் பாஸ்டரா இருக்கிறேன். Maybe I am pastor today. நான் மரித்ததுக்கு அப்புறமேல்ட்டு After my death, இந்த ஊழியத்தை யார் செய்வாங்க? who will carry over this? மனைவி இருந்தா மனைவி, இல்லைன்னா பிள்ளைங்க, இல்ல ஊழியக்காரங்க யாரும் செய்வாங்க. Either my wife or any other God servant will. ஊழியக்கார கூட யாருமே இல்லைன்னா இங்க இருந்து இங்க ஏற்கனவே நல்லா ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் யாராவது ஒருத்தர் எழுப்பி இந்த ஊழியத்தை எடுப்பாங்க. If nothing with us, someone from the church who is an elder will do it. ஆனா ஜெபமே தெரியாது, ஏதோ ஒரு மூலையில கடைசியா உட்கார்ந்திருக்கும் இந்த சபை எடுத்து நடத்த முடியுமா? Will the person without doing prayer, not having knowledge, will they lead the church? ஆனா தேவன் தேர்ந்தெடுக்கிறவர் இப்படிப்பட்டவர்களே விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Choose such kind of people. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துறது கிருபை. The God make the ineligible person as eligible. ராமேன் சொல்லுமே, கரங்களை தட்டி. Amen. உன்னை தகுதிப்படுத்துவதா தேவனுக்கு பெருமையா இருக்கும். It's honor to make you eligible. தகுதி இல்லாத ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை கனப்படுத்துறதே தேவனுக்கு பெருமையான காரியம். God select the uneligible person and Hallelujah. train him and make him as a honored one. புதிச்சினே இருங்க, அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. You just உன் நாவுகள் praise and பேசிக்கொண்டே talk இருக்கணும். ஹalleluya. Hallelujah. துதிங்க துதிங்க துதிங்க. Just praise and உன் இருதயம் பேச பேச இங்க வருகிற வார்த்தை உன் இருதயத்துல புல்லட் மாதிரி டப்பு டப்புன்னு வந்து அடிக்க ஆரம்பிக்கும். the word which come from the pulpit should reach your heart. ஹalleluya. Hallelujah. தேவன் சொல்லுகிற மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன். God said, I will be with you as I was with Moses. எகிப்தியர் ஒருத்தன் கூட மோசேயை தொட முடியல. No Egyptians touch Moses. பெரிய சேனைகள் இருந்தது. They come with a great crowd. ஆமென். பெரிய ராணுவம் அவங்க கூட இருந்தது. A great military came. ஆனா ஒருத்தன் கூட அவனை தொட முடியல. But no one can touch him. இஸ்ரவேல் ஜனங்களும் ஏராளம். The Israel is more. ஆனா ஒருத்தன் கூட மோசேயை தொட முடியல. No one touch. ஏன்னா தேவன் அவனோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. God was with him. ஐயோ அவனிடத்துல போக முடியாதுப்பா, ஐயோ அவனை திட்ட முடியாதுப்பா. Oh, he is the man, we cannot reach him, touch him. உண்மையாவே தேவன் உன்னோடு இருக்கிறார்னா, If God is truly with you, உனக்கு யாராவது உனக்கு எதிர்த்தோ இல்ல புறம் கூறினார்களோ அவங்களுக்கு அடி உண்டு அர்த்தம். if உன் கண்கள் பார்க்கும், gossip you, உன் காதுகள் கேட்கும், your eyes will see and your ஊழிய நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஊழியக்கார திட்டாதீங்கப்பா, ஊழியக்காரருக்கு எதிர்த்து நிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. Some of the people used to say, don't against the God's servant, ஏன்னா உடனே பனிஷ்மென்ட் கிடைக்கும். because you will receive punishment. தேவன் அப்படின்னு மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கல. God not
separated them like. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துறாருன்னா உன்னை பகைக்கிறவன் தேவனை பகைக்கிறது போல. If God choose and use you, if someone against you is not விசுவாசிக்கிறாமே against you, சொல்லுமே. it is against God. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு ஜனமே, My beloved people, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking with உன் you. துன்பத்தையும் துயரத்தையும் மாற்றவே கர்த்தர் வந்திருக்கிறார். God is coming here உன் to துக்க turn நாட்களை our முடிந்து sorrow. போயிற்று. Your sorrow ends. உன்னை எதிர்த்தவர்கள் மடிந்து போயிட்டாங்க. The people who stand against are dead. அல்லேலூயா. Hallelujah. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ Now God says, உன் கூட தான் இருக்க போற. I am going to be with you. வசனம் சொல்லுது, The verse says, படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு ஒருவனுக்கு முன்பாக. முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஃபர்ஸ்ட் வார்த்தையே, உன் ஜீவன் நாட்கள் முழுவதும் நான் என் ஆசீர்வாதத்தை உனக்கு தரேன். the first word is, till your life I will bless you. இந்த உலகத்துல யாரும் கேரண்டி கொடுக்க முடியும்? Who can give 100% guarantee in the world? எத்தனை பேருக்கு கேரண்டி வாரண்டிக்கு வித்தியாசம் தெரியும்? How many of you know the difference between guarantee and எத்தனை warranty? பேருக்கு? எல்லாருக்கும் கேரண்டி வாரண்டி ஒண்ணுதானே பாஸ்டர்? A lot of time we thought that பின்னெல்லாம் warranty கேரண்டின்னு is similar. வச்சிருந்தாங்க. ஒரு பொருள் ரிப்பேர்னா என்ன பண்ணுவாங்க? உனக்கு 2 வருஷம் 3 வருஷம் கேரண்டினா, ரிப்பேர்னா உடனே பொருளை வேற மாத்தி கொடுத்துருவாங்க. நீ பொருளை கொடு, பழைய பொருள், இந்த பொருள் எடுத்துட்டு போவாங்க. Earlier the guarantee is they will replace your material if any fault found. ஆனா வாரண்டினா என்ன தெரியுங்களா? What it mean the warranty? அந்த 2 வருஷத்துக்குள்ள பிரச்சனைன்னா நாங்க சர்வீஸ் மட்டும் பண்ணி தருவோம். They will do service if any problem occurs during the specified period of time. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நம்ம டிவில இருந்து மிக்ஸில இருந்து நீங்க ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி சொல்லுவாங்க. Today they will give all our household electronic items 10 years நல்லா warranty. கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸருக்கு மட்டும் தான் தருவேன்னு சொல்லுவாங்க. If you deeply look into it, they will give warranty for your இந்த பட்டன் compressor. கிட்ட எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போயிடுச்சுன்னா நீ சர்வீஸ் தான் பண்ணி ஆகணும். They won't give warranty for extra things. பேமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். You should repair it with இந்த cost. உலகத்துல யாரும் அப்படியும் கொடுத்தாலும் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் தான் கேரண்டி கொடுக்க முடியும். Even in the world they can give a certain period, 10-20 years guarantee or warranty. தேவன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறாருனா, God gives you a commitment. ஹalleluya. Hallelujah. தேவன் ஒரு வாக்கு கொடுக்கறாருனா, God give you a promise. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில வைக்கறாருனா, God has a blessing in your அது life. ஒரு உனக்கு நிரந்தரமான தீர்வாய் காணப்படும். It's your eternal and permanent solution. ஹalleluya. Hallelujah. நிரந்தரமான கேரண்டியை கர்த்தர் உனக்காய் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். It's a long standard guarantee in your life. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், Lift up your hand and கர்த்தர் say, என் வாழ்க்கைக்கு கேரண்டியா இருக்கிறார். God is guarantee for my life. பக்கத்துல கைபிடி சொல்லுங்க, You just உன் hold வாழ்க்கைக்கு your கர்த்தர் தான் neighbor's hand கேரண்டி. and say, Lord Hallelujah. is your guarantee. கைபிடி சொல்லுங்க, உன் கணவன் நம்ப, சொந்தக்காரன் நம்பாத, கர்த்தர் தான் உனக்கு கேரண்டி. Don't believe your husband and your relative. God Hallelujah. is your guarantee. கணவன் சொல்லுவான் கேரண்டி, நான் உனக்கு கடைசி வரை கண்களாகவும் பாப்பேன்னு. Maybe husband said, I will guarantee you. உன்னை வீட்ல இருந்தே பேசாம இருப்பான். Maybe he is with you and he won't talk. இல்ல பாதியிலே வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். Maybe left half of the time. இல்ல பாதியிலே இறந்து போயிடுவான். Maybe he died mid of his life. ஹalleluya. Hallelujah. உன்னை பூமிக்கு கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். The Lord சத்தமா brought you to சொல்லுங்களேன், the earth. உன்னை பூமிக்கு கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். The Lord brought you on the earth. நீ அவரை நம்பி வந்தீனா, ஹalleluya. You believe in him and come. Hallelujah. நீ அவர் அன்பு மட்டும் நம்பிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு If you கேரண்டி உண்டு. believe God love, you are guaranteed. இப்ப எல்லாம் கேட்கறதுக்கு, வசனம் கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான் பாஸ்டர், நான் சபைக்கு தானே வரேன். It seems to be so well when you listening to நிறைய பேர் God's சொல்லுங்க, word. பாஸ்டர் சொன்ன மாதிரி 4 வாரம் வந்துட்டேன், The pastor said, I coming to church. நான் 4 weeks. சர்ச்சுக்கு இதுதான் போயினுக்குறேன், I am usually goes to நான் church. ஜெபம் தான் பண்றேன், I am praying, ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. but no change happen in my life. நீ சொல்றது உண்மைதான், நீ பொய் சொல்லல. It's true, you are not lying. ஆனா வசனம் சொல்றதும் பொய் அல்ல. The verse is also not lying. வசனம் சொல்லுது, நான் நிரந்தரமான உனக்கு ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். The verse said, I have permanent blessing for you. ஆனா இங்க எங்க இடிக்குது? ஏதோ ஒண்ணு இடிக்குது. Where there is a distraction. இப்ப யார் மேல தப்பு? The mistake, whose fault? நம்ம ஏதோ ஒண்ணு நம்மள அறியாம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம். Without அதனால knowing இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில நடக்காதபடி ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம். we do some mistake, so which causes longing in the blessing. ஒரு வசனத்தை படிப்போமா? We can meditate one more verse. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை From வாசிக்க the book கேட்போமா? of Matthew chapter 28 verse 30. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி
அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இதோ உலகத்தின் முடிவு பரியந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே நான் உன்னோடு கூட இருப்பேன். உங்க விசுவாசி நாமே சொல்லுவோமே. Amen. ஏசப்பா சொல்லிட்டு போயிருக்காரு, Jesus said so over here. உலகம் முடிகிற வரையும் சகல நாட்கள் நான் உன் கூட தான் இருப்பேன். All the days, at the end of age, I will be with you. ஆனா நம்ம கூட இல்ல. But he is not with us. ஏன்னா கர்த்தர் இருக்கிறார்னா போற இடம்லாம் ஆசீர்வாதம் தான். Because if God is with you, தொடுற wherever you இடம்லாம் என்ன go, இருக்கும்? உயிர்ப்பிக்கப்படும். whatever you touches, it get life. தண்ணீரையும் மதுரசமாய் மாற்ற முடியும். He turned the water into wine. ஆனா வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, We have all the words, ஆனா எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கலையே. but nothing happened in my life. இந்த வசனத்தை முதல்ல இருந்து மீண்டும் படிப்போமா? Can we meditate the 20 words from the படிக்கையா? beginning? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். இதுதான் வார்த்தை. This is the word I have commanded you. இதுதான் நீ தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். This is the thing you should know. கர்த்தர் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ கைக்கொள்ளணுமா? You should observe whatever God commanded you. என்ன அப்படிங்க கட்டளை கட்டுது? What God commanded to us. எத்தனை பேருக்கு இந்த 10 கட்டளை தெரியும்? How many of you know the 10 நீ commandments? அதை ஃபாலோ பண்ணாவே போதும், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கங்களும் மாறி போகும். All the troubles will go away when you follow those things. யாராவது ஒருத்தர் 10 கட்டளை சொல்ல முடியுமா? Can anyone say the 10 commandments? ஹல்லேலூயா. Hallelujah. யாராவது ஒருத்தர் Can anyone tell the 10 commandments? 10 கட்டளை எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the 10 commandments? படிங்க, சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் தான். மனப்பாடம் சொல்லுங்க. ஏமா உனக்கு இதுதான் ரூல் போட்டார், அந்த ரூல் உனக்கு மனப்பாடமா தெரியலனா நீ வேஸ்ட். You ரெண்டு should காரியம் know தான் the ஏசப்பா rule. சொல்லி கொடுத்துட்டு போனது. The God give 2 things to us. என்ன ஜெபம் பண்ண? பரலோகத்துல இருக்க எங்கள் பிதா. எத்தனை பேருக்கு தெரியும்? நீ தெரியலனா தேவன் உன் கட்டளையை கற்பனையை கைக்கொள்ளன்னு அர்த்தம். He given the heavenly prayer to us. If you doesn't know it, you are not obeying God. படிங்க. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் என்ன இல்லாம ஏசப்பா தவிர வேற ஒரு தேவன் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். Do not have any other God other than me. சொல்லுங்களேன். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உனக்கு ஒரு வேறு தேவன், வேற ஒரு தேவன். நீங்க அந்த கட்டளை கைக்கொள்றீங்களா? Are we observing that commandment? நம்ம என்ன சொல்றோம்னா இயேசுவை தவிர எனக்கு எல்லாமே தேவன் தான். What we telling other than ஆனா Jesus, பேர் என்ன? everything is கிறிஸ்துவன். allowed. But we call as Christian. கல்லறை கிறிஸ்துவன், We are a cemetery Christian. ஞாயிறு கிறிஸ்துவன், We are a Sunday Christian. பண்டிகை கிறிஸ்துவன், We are a festival பேர் Christian. பெருமை கிறிஸ்துவன். For the name's sake, we are Christian. அல்லேலூயா. Hallelujah. உன் பேரு தான் கிறிஸ்துவன் தவிர என்ன கிடையாது. The name's sake, we are Christian. கட்டளையும் கற்பனையும் நீ கைக்கொள்ளல. But we are not observing the God's word and commandment. விசுவாசிக்கிறோமேன்னு சொல்லுவோமே. Those who are faith on it say amen. நீ எதை நீ தேவனை நம்பாம நீ எதை பின்வாங்குறியோ அதெல்லாம் கற்பனையை நீ கைக்கொள்ளாம போற. Whatever you believed and taken back, you are not believing God. ஹல்லேலூயா. Hallelujah. எங்க ஜாதி, எங்க நியூமராலஜி, எங்க ராசி எதை பாக்குறியோ இதெல்லாம் தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டேன்னு அர்த்தம். The thing, whatever you looking numerology and caste, you are backing from God. ஹல்லேலூயா. Hallelujah. வசனத்தை மீண்டும் படிப்போமா? மத்தேயு 28:20. From the book of Matthew chapter 28 verse 20. உலகத்தின் முடிபருந்தும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த முதல் 10 கட்டளையே முதல் கட்டளை எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the first commandment? உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. வணங்கணும். You love your God with full heart and soul. நீ அவரை கடவுளா ஏற்றுக்கொள்ளணும் சொல்லல, அன்பு செலுத்து. He is not asking you to accept as a God. He is அன்புனா asking என்ன? you to show love. அன்புனா என்னங்க? what நான் do you இயேசுப்பா mean மேல by அன்பு love? கூறுவேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மார்பமா. பாடுறதுக்கு நல்லா இருக்கு. When இந்த we அன்பு sing கூறுதுன்னா this என்னங்க? song, it seems to be so good. What it mean by loving? இவர் மேல ஒரு பொண்ணு மேல அன்பா இருக்கிற, உன் மனைவி மேல அன்பா இருக்கிற என்ன பண்ணும்? அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பேன். If you love your husband or wife,
you fulfill their needs. இவர் மேல நான் அன்பா இருக்கிறேன்னா If I am loving him, இவர் பேசுறதுக்கு நான் செவி கொடுப்பேன். I will listen him. அவர் விரும்புறத நான் செய்ய ஆரம்பிப்பேன். I do whatever he wish. இதுதான் அவர் மேல அன்பு கூறுறது. This is called love. ஹல்லேலூயா. Hallelujah. இவருக்கு எது பிரியுமோ இவர் சொல்லாமே நான் செய்யறதுதான் அன்பு கூறுவது. The true love is without asking we should fulfill the another's one. ஹல்லேலூயா. Hallelujah. நீ தேவன் செய்கிற காரியத்தை நீ கீழ்ப்படுகிறாயா? Are you obeying to God's நீ work? கடவுளாய் பார்க்கிற தவிர அவர் மேல அன்பு செலுத்தல. You looking your husband but you are not loving him. போன வாரமே சொன்னேன், அன்புன்ற வார்த்தைக்கு வார்த்தையில சொல்லி முடியாது. Last week I told the word love never end with saying the word. உனக்கு உன் பிள்ளையை ரொம்ப பிடிக்கும்னா உன் பிள்ளையை காட்டிலும் தேவன் உனக்கு பெரியவரா இருக்கணும். ஹல்லேலூயா. You love your children. உன் மனைவி உன் கணவன் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் மேல அன்பு செலுத்துறனா அந்த அன்பை காட்டிலும் இயேசுவா மேல பெரிய அன்பை காட்டணும். You loving either your husband and or wife, you should more love God. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம வாழ்க்கையில இதுதான் நம்ம வாழ்க்கையில கிடையாது. This is missing in our இதுலயே ஃபெயிலியர் ஆயிடுறோம். we are failed. நம்ம என்ன பண்றோம்னா படத்தை வச்சுக்கிட்டு வசனத்தை வச்சுக்கிட்டு பாக்குறோம் பேசுறோம் தவிர அவரோடு அன்பு செலுத்துவது இல்ல. But actually what we are doing, we just look the verse and talk all those things, சபைக்குள்ள but உள்ள வரும்போது உனக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் வரணும். when you coming to church your heart should உண்மையா தேவன் உள்ள இருக்க பார்க்க வரனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். பல 6 நாளா பார்க்கல, நான் இப்ப பார்க்க வந்திருக்கிறேன். என்ன தேவனை கண்ணை மூடிக்கிட்டே அவரிடத்துல நீ என்ன பண்ணுவ? ஆராதித்து கொண்டே இருப்ப. you should express your love by worshiping God when you enter into the church. இரண்டாவது படிங்க. மேலே வானத்தையும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஆமென் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் மேல வானத்திலும் பூமி கீழையிலும் இந்த தண்ணீரிலும் இதுக்கு உண்டா இருக்கிற எந்த ஒரு சொர்பத்தை என்ன பண்ணாத? யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ உனக்கு உண்டாக்க வேணாம். Do not create any idol image creature in heaven and earth. சபைக்கு வர்றவங்க ஆத்மா வீட்ல தான் அவங்க செத்து போன போட்டோ வச்சிருப்பீங்க. The person who coming to church, முதலாம் ஆண்டு விழா, இரண்டாவது ஆண்டு விழா, மூணாவது ஆண்டு விழா, they are celebrating all those. எத்தனை பேர் வீட்ல போட்டோ வச்சு நீ வணங்குறியோ, உன் தாய் தகப்பன் யாரா இருக்கட்டும், பாட்ட முப்பாட்ட யாரா இருக்கட்டும், whomsoever worshiping your இது forefathers 10 கட்டளையை மீறுகிற, that is against the commandment. உன் வாழ்க்கையில எங்க நிரந்தர ஆசீர்வாதம் கிடைக்கும்? Then how you will get a blessing? வசனத்தை கேக்குறோம். We are listening the God's word. ஹல்லேலூயா. Hallelujah. கழுத்துலயும் கால்லயும் சிலுவை போட்டுக்கிட்டு அடிக்கடி தொட்டு கும்பிடுறது. We wearing the cross and we touching it. பைபிள் வச்சுக்கிட்டு முத்தம் குத்துறதுக்கு தலையிலே பத்துக்கிறது. We just kissing the Bible and keep it our pillow. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னும் மேல போனா ஊழியக்காரன் போட்டோ. Beyond that, some of the people keeping the God's servant photo. இன்னைக்கு டிஜே தினகர் ஐயா அப்புறம் நம்ம அன்னை தெரேசா இவங்க போட்டோ எல்லாம் வச்சு வணங்கின்னு இருக்காங்க. People still they are worshiping Anna Teresa and DJ's photo. இவைகள் எல்லாம் அடையாளங்கள். These are all signs. வணங்கத்தக்கவைகள் ஒன்றுமில்லை, தேவனை தவிர இந்த உலகத்தில் வணங்கத்தக்குகிறவர் யாரும் இல்ல. No one can விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. worship other than God. ராமே சொல்லுவோமே. Amen. உன் வீட்டுல என்னென்ன படம் இருக்கோ, உன் புக்கத்துல வச்சு பார்த்துன்னு இருக்கியோ, இதெல்லாம் சாபம். Whatever things idolatry you have in your home is curse. மூணாவது படிங்க. உன் தேவன் என்னம்மா டக்கு டக்குன்னு படிங்களே. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் மூணாவது ஆசீர்வதிப்பாயாக. வீணா ஒரு பேரை சொல்லக்கூடாது. Do not vain God's name. எஸ்அப்பா நாமத்துல சில பேர் சொல்றாங்க, இரு உன்னை ஜெபிக்கிறேன், உன் பேரை வச்சு நான் ஜெபத்துல வைக்கிறேன். Some of the people used to say, I will keep your name in prayer. ஏசப்பா தான் சொன்னாரு நான் இங்க வருவேன். சில பேர் துணிகரமா சொல்லுவாங்க, நான் ஏசப்பா ஏசப்பான்னு. Some of the people boldly said Jesus, Jesus. ஆமென். அடுத்ததுமா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏன் அதை விட்டீங்க? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க
நினைப்பாயாக. இந்த ஓய்வு நாளை குறித்து தான் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரையும் இருக்கு. From the Old Testament to New Testament, God talk about உனக்குள்ள Sabbath day. மனப்பாடமா தெரிஞ்சா இன்னைக்கு ஒப்பிப்ப. நீங்க ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போங்களேன், சண்டே ஸ்கூல்ல முதல்ல அதை தான் சொல்லி கொடுப்பாங்க. If you go to Roman Catholic Church, this is the first thing they teach. நம்ம ஆவிக்குரிய சபைன்னு உள்ள வந்திருக்கோம். But we are in spiritual church, ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் இல்ல. but no verse in our mind. பரலோகத்துல இருக்க எங்கள் பிதாவும் அந்த ஜெபத்தையும் இது கட்டளையும் உனக்குள்ள மனப்பாடமா இருக்கணும். The commandment and heavenly prayer should be எப்ப கேட்டாலும் தெரியணும். you should tell all the times whenever asked. டூ வீலர் ஓட்டுறதுக்கு என்னங்க ரூல்ஸ்? லைசென்ஸ் என்ன தருவாங்க? What is the basic thing to ride a bike? 18 வயசுக்கு மேல இருக்கணும், 8 போட தெரியணும். You should be above 8 உண்மைதானே? years and you should know how to put உனக்கு eight. தேவைன்னா அதை கத்து வச்சிருக்கிற. If you want something you learned, உன் வாழ்க்கை ஜீவ நாட்கள் முழுவதும் இத தெரியாம உன் வாழ்க்கையில எப்படி போவ நீ? then how you can travel your entire life without knowing these things? இன்னைக்கு வீட்டுல போய் மனப்பாடம் பண்ண கத்துக்குங்க. You just go and memorize these words. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க கடவுது. You just observe the Sabbath day as holy. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் அந்த ஓய்வு நாளை குறித்து பேசப்பட்டிருக்கு. The Sabbath day talk from the book of Genesis to Revelation. நான் சபைக்கெல்லாம் ரெகுலர் வாரமா போயிடுவேன். I am coming to church regularly. ஓய்வு நாள் அது அப்படி கிடையாது. That is not the Sabbath day. நிறைய பேர் சொல்லுவாங்க ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. So the people used to say Sunday is Sabbath day. ஹalleluya. Hallelujah. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் கிடையாது. It's not necessary Sunday. தேவன் 6 நாள் வேலை செஞ்சார், ஒரு நாள் ஓய்ந்திருந்தார். God worked 6 days and take rest on the 7th day. நீ 6 நாள் வேலை செய், ஒரு நாள் ஓய்வு நாளை எடுத்துக்கோ. You just work for 6 days and take off one day. இந்திய தேசத்துல ஞாயிற்றுக்கிழமையே விடுமுறை நாட்களாய் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. In India nation they declared Sunday as holiday. அதனால அன்னைக்கு அது ஓய்வு நாளா நம்ம கொண்டாடுறோம். That day we consider as Sabbath day. சண்டே நிறைய பேருக்கு, ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு வேலை இருக்கும். Most of the people having work on Sunday. உனக்கு வாரத்துல ஒரு நாள் லீவ் கிடைக்குது, அது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ஏதாவது ஒரு நாள் இருக்கட்டும், அந்த நாள் தான் உனக்கு ஓய்வு நாள். The Sabbath day you can consider as whatever day you get off. நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? But what we are doing, ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சிருப்பாங்க. maybe they kept காலையில 5 மணி சர்வீஸ் போயிட்டு வேலைக்கு போயிடுவேன். they coming to early morning service and they go to work. உன் வேலை செய்யற இடத்துல ஏமாத்த மாட்டே, ஆனா கடவுளை நீ ஏமாத்துற. You are not cheating your workplace, but you are cheating the God. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் என்ன பண்ணுவ? ஈவினிங் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவ. After returning from work you maybe attend the evening service. அதையே ஏமாத்துற. Still you are cheating. ஆமென் சொல்லுவோமே. Amen. ஹalleluya. Hallelujah. ஓய்வு நாளை பரிசுத்தமா அனுசரிக்க கடவுது. You should observe Sabbath day as holy. பரிசுத்தம்னா என்ன? What it mean by holy? சனிக்கிழமையே உனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையான காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். You should fulfill the needs of Sunday. உன் வீட்டு வேலை செய்யறவங்கள கூட ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. You should give off to your servant on Sunday. நம்ம அன்னைக்கு தான் சிக்கன் வாங்குறதுல இருந்து மட்டன் வாங்குறதுல அன்னைக்கு தான் பிளான். But all the plan we do on Sunday. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். The Sabbath day is for God. நீ சாப்பிடுறதுக்கு நாள் இல்ல. It's not for eating. சில பேர் அன்னைக்கு தான் துணி துவைப்பீங்க, அது நாள் இல்ல. Day for not washing your clothes. பர்ச்சேசிங் நாள் இல்ல. The day is not for your வெளிய purposes. சுத்துற நாள் இல்ல. The day is not for கல்யாணத்துக்கு போற நாள் இல்ல. It's the day not for சொந்தங்களை மீட் பண்ற நாள் இல்ல. That's the day is not for meeting your தேவனுக்காய் கொடுக்கப்பட்ட நாள் அது. day is given ஒரு ஆமென் to சொல்லுவோமே. God. Amen. ஒரு நாள் 6 நாள் நீ ஜெபிக்காம போ, கர்த்தர் கேட்கல. The God not asking about your 6 நீ days. அன்னைக்கு ஜெபிச்சனா அது உனக்கு அடிஷனல். If you pray those days it's add value. ஆனா கர்த்தர் சொல்ற கட்டளையை விட்டுட்டு நான் செவ்வாய்க்கிழமை ஜெபிச்சேன், புதன்கிழமை ஜெபிச்சேன் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை உன் பாத சபைக்குள்ள இருக்கணும். The Sunday your foot should stand on the church. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த வாரம் இந்த மாசம் நீ கஷ்டப்படுறன்னு அர்த்தம் தெரியுங்களா? போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் சபைக்கு வரது லேட்டா வந்திருப்ப, இல்ல சபைக்கு வராம வந்திருப்ப. If you feel some trouble in this week, maybe you missed or coming late to the church. நான் போன வாரம் அதுக்கு முந்தின சொன்னதா சொல்றேன். இந்த வாரம் ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே செஞ்ச ஜெபம், அன்னைக்கு செஞ்ச ஜெபம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோமே. If you are blessed today, the prayer you did earlier which works now. போன மாசம் செஞ்ச ஜெபத்தினால இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்ல. போன வருஷம் செஞ்ச ஜெபத்தினால கூட போன வருஷம் செஞ்ச நீ ஜெபம் விண்ணப்போ இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். Maybe the prayer you did formerly it works today. இந்த வருஷம் நீ இந்த மாசம் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கனா
கொடுத்த வருஷம், போன வருஷம், அது கடந்த வருடம், கடந்த மாதங்களை தேவனை நீ மறந்து போயிருப்ப. தேவனுக்கு உண்டான அந்த முதல் அந்த கணத்தை கொடுக்காம போயிருப்ப. அதுல ஏற்படுகிற பிரச்சனை தான். If you are in trouble, you are not honored the God the days given earlier. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? What God is expecting from என் us. மேல அன்பு செலுத்து. You just love me. அன்புனா என்ன சொல்லுவோம்? What do you mean by love? சொல்லுங்களேன். உன் பிள்ளைகிட்ட கேட்பேன் அடிக்கடி, ஏய் அப்பா பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? I used to ask my children whether you love me or mom. எல்லாரும் எதிர்க்கையும் சொல்றான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு என் காதுல வந்து டாடி ஒன்னதான் பிடிக்கும் எனக்கு. In front of people, he said I love both of them, and he ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைங்க அப்படிதான் he சொல்லும். said I love you. நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம். We feel happy. என் பையனுக்கு பொண்ணுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு. My daughter love me. காரணம் என்ன? The reason behind it, எல்லார காட்டிலும் உன் மேல ஒரு படி எக்ஸ்ட்ரா அன்பு வைக்கிறத பத்தி அங்கதான் அந்த அன்பின் வெளிப்பாடு, அங்க அன்பின் வெளிச்சத்தை காண முடியும். that is the exalt of your love, you showing one step ahead of others. தேவனும் அதுதான் எதிர்பார்க்கிறார். That is what God expecting this. நீ சம்பளம் எல்லாம் தசம பாகம் நினைப்பாங்க, தசம பாகத்தை முதல் பலனை கொடுன்னு. அது மட்டும் இல்ல, Some of the people used to say you give the first thing of tithe, எல்லாவற்றிலும் முதல். but everything you should give the tithe. உன் நேரத்துல, Your time, உன் சிந்தனையில, your உன் thoughts, பார்வையில, your உன் sight, சந்தோஷத்துல. your happiness. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா நம்ம துக்கத்துல மட்டும் முதலாய் போய் ஜெபத்துல ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Give tithe in our sorrow. ஹல்லேலூயா. Hallelujah. நீ யார் யார் ஓய்வு நாள் இன்னைக்கு நிறைய பேரை நான் பாக்குறேம்மா. எல்லார் வீட்லயும் people, சபைக்கு வர 99% வீட்லயும் பிரச்சனை. 99% of the people having சபைக்கு வரீங்க, they coming to church, நீ ஜெபிக்கிற, they praying, ஆனா எங்கேயோ ஒரு பெரிய ஓட்டப்பை சொல்லுவாங்களா, ஓட்டப்பையில போட்ட காசு மாதிரி. somewhere there is a leakage. வசனம் அந்த 7 நாளே கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லல. The verse not say the 7 days. ஹல்லேலூயா. Hallelujah. பரிசுத்தமாய் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீ அனுசரிச்சினா அன்னைக்கு ஆசீர்வாதம் இந்த வேதத்துல போடப்பட்டது. The verse says it, if you observe the Sabbath day as holy, இன்னைக்கு you சபைக்கு are வந்து blessed. இன்னைக்கு பெற்ற ஆசீர்வாதம் நாளைக்கு இல்ல, அடுத்த வருஷம் என்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இதுக்காக உனக்கு காத்திருக்குன்னு அர்த்தம். The blessings you receive today is not for immediately, it waiting for some other day. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ உங்க ஆபீஸ்ல இல்ல உனக்கு ஏதாவது இப்ப புதுசா ஒரு படம் வந்திருக்குங்களா, என்ன படம்? What movie recently released? மனசுல இருக்கு, சொல்ல முடியல பாஸ்டர். ஹல்லேலூயா. Hallelujah. டிக்கெட் 2 டிக்கெட் கிடைச்சிச்சு. I got a 2 ticket for the இல்ல ஒரு movie. 5 டிக்கெட் உன் ஃபேமிலியா போறது கிடைச்சிச்சு. They're giving 5 ticket to watch the movie as family. மதியானம் 1 மணிக்கு காட்சி. Noon time the show. மழை பெய்யுது, என்ன பண்ணுவீங்க? We have heavy rain, what you will do? ஆட்டோ பிடிப்பீங்க, கேப் புக் பண்ணுவீங்க. Either we will catch auto or book a நனைஞ்சின்னு cab. போனாலும் நான் முதல்ல போய் உட்கார்ந்துருவேன். I should go first and watch the thing. இல்ல ஒண்ணதானே இல்ல பேர்லாம் போயிட்டு ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் உள்ள போற ஏதாவது ஒரு படத்துல, எந்த படத்துலயாவது இன்ட்ரோல்ல போய் ஜாயின் பண்ண வேணா பாத்திருக்கியா? Is anyone, have you ever watched any people join the movie? சினிமாவுக்கு மட்டும் நீ 3 மணி நேரம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற சினிமாவுக்கு மட்டும் ஒரு பேரு கூட மிஸ் ஆகக்கூடாது முன்ன போறியே, அதே கணத்தை காட்டி இதை காட்டிலும் ஒரு படி தேவனிடத்துல வைக்கிறது தான் அவர் மேல வைக்கிற அன்பு. ஹல்லேலூயா. The love is whatever the eagerness you show to watch the movie from starting to end. The God is expecting the same love. பேர் போனாவே உனக்குள்ள வெயிற வெறுத்து போகும். We should have some kind of thoughts when the names passed. ஆமென். அன்பு ஜனமே, My beloved people, அந்த படத்தை காட்டிலும், beyond the movie, பீச்சை காட்டிலும், beyond the beach, சினிமாவை காட்டிலும், beyond the சாப்பாடை காட்டிலும், beyond the food, உன் குடும்ப உறவுகளை காட்டிலும் beyond your relations, ஒரு படி அன்பு தேவனிடத்துல முதலிடத்தை கொடுக்கிற பத்தியா கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். God is looking the love which you show one step ahead all those things. இன்னைக்கு நீ வாங்குற எத்தனை பேர் நான் கேட்கிறேன், I am asking how many of you, இன்னைக்கு ஓய்வு நாள் சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு வசனத்தோட தேவ ஜெபத்தோட எத்தனை பேர் how many எந்திரிச்சு? of you wake up today with God's word? சபைக்கு 10 மணி சர்வீஸ், எத்தனை பேர் 10 மணிக்கு உள்ள வந்திருப்பீங்க? How many of you come to church? நீ 5 நிமிஷம் லேட் பண்ணாவே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோமே. Even 5 minutes you are not giving. எனக்கு கால் வலி, இடுப்பு வலி, ஜுரம் அடிச்சாலும் பரவாயில்ல, மேல வந்து உட்காரு. Whatever you may face, உன் ஜுரத்தை சுகப்படுத்துகிற என் தேவன், God is வியாதியை சுகப்படுத்துகிற தேவாதி தேவன். He
solve all your sickness. தேவ சமூகத்துக்கே வர மாட்டியா, You ஆனா won't come சுகம் to மட்டும் God's கிடைக்கணுமா? presence, but we are expecting the healing. அல்லேலூயா, உண்மைதானே? நான் Yes, sir. சர்ச்சுக்கே போக மாட்டேன், I ஆனா won't என் go to பலவீனம் church. மட்டும் போணும் எங்க இருந்து போகும்? But my weakness should remove. How it will happen? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. Be vigilant. அல்லேலூயா, Hallelujah. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. Be vigilant. யார் யார் இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்றீங்களோ அன்னைக்கே உன் ஆசீர்வாதத்தை பர்மனண்டா கம்மி பண்ணியாச்சு. God is started to reduce your blessings when you ignoring the Sabbath day. ஆனா நீ வர்ற ஜெபத்துக்கு உண்டான பலன் உண்டு. But you will get a benefit for your prayer. நிச்சயமா நீ பண்ண ஜெபத்துக்கு பலன் உண்டு. Definitely you will receive the benefit of ஆனா your அது prayer. பர்மனன்ட் கிடையாது. But that's not a permanent one. பஞ்சு மிட்டாய் பார்த்திருக்கீங்களா? Have you saw the sweet candy? இடி உருண்டை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சின்ன வயசுல சாப்பிடுவோம், நல்லா இடி உருண்டை இவ்வளவு பெருசா இருக்கும். How many of you take வேர்க்கல strong kind பருப்பி of எல்லாம் sweet? ஏதாவது சேர்ந்து இவ்வளவு ஒரு பெருசா இருக்கும். It எத்தனை mix- பேர் சாப்பிட்டிருக்கீங்க? It prepared with mix of nuts. கொட்டைப்பாக்கு மாதிரி இருக்கும் அது, ஆனா டேஸ்டா இருக்கும். காலைல போட்டா ஈவினிங் வரையும் சாப்பிடலாம் அது. If you take the candy, you can from evening நம்ம to ஏரியா வண்ணாரப்பேட்டையில செய்யறாங்க, எல்லா கிராமத்திலயும் கிடைக்கும், இடி உருண்டைன்னு சொல்லுவாங்க. it's available all the villages. அல்லேலூயா. Hallelujah. வேர்க்கெல்லாம் நான் இடிச்சு நல்லா பாகு போட்டு பருப்பி மாதிரி தான் இருக்கும், ஆனா அது ஒரு உருண்டையா இருக்கும். They make up with nuts. They made it in a ball size. பஞ்சு மிட்டாய் பார்க்கிறதுக்கு பெருசா இருக்கும், சாப்பிட்டோன்னு ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. If you look at the sweet candy, it seems to be so நீ big. பண்ண it cannot ஜெபத்துக்கு stand for கர்த்தர் 2 பஞ்சு minutes. மிட்டாய் மாதிரி ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. For your prayer, the God bless you like a sweet candy. ஆனா கர்த்தர் சொன்ன அந்த பர்மனன்ட்டான நிலையான சந்தோஷம் இருக்காது. But for your permanent and eternal thing சில பேர் will சொல்லுவாங்க, last. பாஸ்டர் சபைக்கு வந்தா ஒரு லைக் ரிலாக்ஸா இருக்கு, இல்ல இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனா இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, When you pray, I feel relaxed. நீங்க ஜெபம் பண்ணா 2 நாள் நல்லா இருக்கு பாஸ்டர், அதுக்கப்புறம் சரியில்லை. When you pray today, when you pray, I feel relaxed 2 days. குடும்பத்துல 2 நாள் சந்தோஷமா இருக்கு, மீதி நாள்லாம் துன்பமா தான் இருக்கு. 2 days we feel happy and again. அப்போ the sorrow நிரந்தரமான comes. காரியம் வாழ்க்கையில இல்லாத காரணம் நம்ம தான் காரணம். We are the reasons having not the permanent. காரணம் என்ன? அவருடைய கற்பனைகளையும் உபதேசங்களையும் கீழ்ப்படியறதில்லை. Because we are not observing the God's word and commandment. யார் யார் ஓய்வு நாளை நீ அசட்டை பண்றியோ, Whoever ignoring the நீ Sabbath day, கடமைக்காக போயிட்டு வந்தனா உனக்கு கடமைக்கு ஒண்ணு உண்டு. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? you coming வந்த for the sake, you will receive the benefit for the sake. ஓட்ட பந்தயத்துல போனா உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட் சர்டிபிகேட் உண்டு, Maybe they giving encouragement certificate. ஆனா வின்னர் ஒருத்தருக்கு தான். But the winner is only one. ஹalleluya. Hallelujah. யார் முதலிடத்தை உனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். You and God knows it. உன் பலவீனத்தெல்லாம் பார்க்காம Without looking your weakness, தேவனுக்கு என்று முதலிடம் கொடுக்கிற பத்தியா, அங்கதான் கர்த்தர் உனக்கு ஆயுத்தம் செய்வார். ஹalleluya. God going to fight for you when you giving first place to him. உனக்கு வாழ்நாள் முழுதும் உனக்கு எதிரியே இல்லைன்னா எப்படிங்க முடியும்? How you can face without ஆனா enemy கர்த்தர் for சொல்ல you. நான் செய்வேன், But God say I can do. உன்னை விட்டு விலகுவதில்லை, I will never forsake you. உன்னை கைவிடுவதில்லை. I will never நான் உன்னை forsake you. பிடிச்சிட்டேன், I hold it. நீ என்னை விட்டால நான் உன்னை விட மாட்டேன். Even you leave me, I நான் won't. சொன்னதை உன் வாழ்க்கையில செய்யாம விட மாட்டேன். I won't leave கரங்களை you தட்டி without ஆமென் சொல்லுவோமே. accomplish my words. அடுத்து கட்டளை படிக்குமா? The next commandment. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. எத்தனை பேர் தன் தகப்பனையும் தாயையும் கனம் How பண்றீங்க? many of you honoring your parents? வசனம் சொல்லுது, ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லுது, The verse says, தாய் தகப்பனை விட்டு உன் மனைவியோடு இசைந்திருப்பாயாக. அப்புறம் என்ன அர்த்தம்? தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்றாங்க. the other verse says, if you be with your wife, apart from Hallelujah. your parents. உன் தாய் தகப்பனை எங்க நீ கைவிடுறியோ அங்கேயே உன் ஆசீர்வாதம் குழியில போயிடுச்சுன்னு அர்த்தம். Wherever you forsake your parents, your blessings get stopped. தாய் தகப்பன் உனக்கு விரோதியா கூட இருக்கட்டும், Maybe they stand against you, ஆனா அவங்க மூலமா தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிற. but you come through them to the earth. அவங்களுக்கு உண்டான கனத்தை நீ கொடுக்கல, மரியாதையை கொடுக்கல, சில பேர் பணத்தை விட்டறிவாங்க போ அப்படின்னு. Some of the people won't honor, they throw the money to them. மீண்டும் அந்த வசனத்தை படிமா. Again we can read the உனக்கு verse. நன்மை உண்டாயிருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே இல்லம்மா உன் தாய் தகப்பனை படிமா. இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஹalleluya. Hallelujah. நான் எங்க உன் தாய், சில பேர் என்ன சொல்லுவாங்களா, சொந்த தாய் தகப்பனை விட்டுடுவாங்க. Maybe they leave their own parents. யாரையோ ஒருத்தர், நீ தான் என் மம்மி என் டாடி, They will adopt someone as
father and mother. நீ எவ்வளவு செல்லமாவன கூப்பிடு, Maybe whatever love you இதெல்லாம் can அடிஷனல் தான். these things are all உன் additional. தாய் தகப்பனை உனக்காய் கொடுத்த தாய் தகப்பனை கணம் பண்ணுவாயாக. You should விசுவாசிகள் ஆமென் honor சொல்லுங்க. your father and mother. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பார். God is speaking. யாராவது ஒருத்தர் அதை கனப்படாத அப்படி விட்டுருந்தீங்கன்னா அன்னைக்கே கேப் விழுந்துச்சு, உன் ஆசீர்வாதம் பர்மனன்ட் இல்லாம போயிடுச்சு. If you are not honoring your parents, your blessings get இன்னைக்கே stopped. ஓடி போய் உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. You just runneth toward them and honor them. கனம் என்பது வேற, பணம் என்பது வேற. There is a difference between honor and money. உதவி என்பது வேற, கனம் என்பது வேற. There is a difference between help and honor. கனம் என்பது அவங்க சொல் பேச்சு கேட்பது. The honor is you obeying them. என் மூலமாக அவங்களை உயர்த்தி வைப்பது. Through you, you lift them up. என் செயல்கள் அவர்களை உயர்த்தி வைப்பது. Through your works, நான் you should செய்யற lift them. நல்கிரியைகள் அவர்களை உயர்த்தி வைக்க, இவங்க Through வீட்டு your பிள்ளையா good அப்படின்ட்டு. works, they should be lifted up. இதுதான் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனம். This is what the honor you pay to your parents. அடுத்து படிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. நான்லாம் கொலையே செஞ்சது இல்ல. You shall not murder. உண்மைதானே, யாரும் கொலை செய்யல. I haven't murdered. நிறைய வாலிப பிள்ளைகள் உன் கர்ப்பத்தை கலைக்கிறேன்னா அது கொலைக்கு சமம். If you do DNC, it's நீ equal to மறைமுகமாய் murder. செஞ்சிருக்கலாம். You may be did at a hidden. சில பேர் வந்து என் அழகு கம்மியான கொஞ்ச நாள் குழந்தை தள்ளி வைப்பதற்கு நீ கர்ப்பத்தை கலைச்சிருக்கலாம். Other people, they postponing their pregnancy. அது கொலை. That is equal to murder. ஆமென் சொல்லுமே. Amen. அல்லேலூயா சொல்லுமே. Hallelujah. ஒரு ரகசிய நட்பு இருக்கும் உனக்கு. Maybe you have a உன் வாலிபத்தை கத்தடத்துல கொடுக்காம கர்ப்பத்தை நீ கலைக்கிறன்னா அது பாவம். உன் ஜன்ம அந்த பாவத்திற்கு என்ன கிடையாது, விடுதலையே இல்ல. If you do wrong to your womb, it continue as a curse in generation. விசுவாசிகள் ஆமென் சொல்லுமே. ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து ஜெபத்துக்கு வந்தாங்க. 4 years back, a family came to me for prayer. அவங்களுக்கு குழந்தை இல்ல. They don't have children. குழந்தை இல்ல. They don't have a child. எத்தனை வருஷம் ஊழியம் செய்றாங்க. They do ministry for 4 வருஷமா ஜெபத்துக்கு அவங்க போய் கொண்டிருக்காங்க. They go for prayer 4 years. நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், I prayed them and answered. அந்த சகோதரன் நீ கொலை பண்ணிருக்க, I told them you ஒரு murdered. ஏதோ உயிர் சேதம் பண்ணிருக்கப்பா அப்படின்னு. Something you damaged. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஈ எறும்பு கூட நான் என்ன பண்ண மாட்டேன். அவங்க மனைவி சொல்றாங்க, ஐயோ என்ன திட்ட கூட மாட்டார். I have no negative thoughts against even இல்லம்மா, ஒரு புறா வந்து கட் பண்ணி சாவடிக்கிறத நான் பாக்குறேன், இது கொலைக்கு சமானம், ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கேன், நீ போய் பாரு அப்படின்னு. The God shows to me something, you cut the dove. ஒரு மாசம் கழிச்சு அந்த சகோதரன் எனக்கு கால் பண்றாரு. A month back the brother called me. பாஸ்டர் நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வரல. I couldn't remember when you said. நான் சின்ன வயசுல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். At my young age I loved a girl. அப்போ வந்து அந்த பொண்ணு என்னால கர்ப்பமாச்சு. She conceived because of me. அப்போ உடனே அதை கருகழிச்சிட்டோம். We did DNC. அப்புறமேட்டு எனக்கு அதுக்கு பொண்ணுக்கு சண்டை ஆயிடு. கடைசியில் நான் இப்ப கல்யாணம் ஆகி நான் என் வாழ்க்கை இப்ப நல்லா தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு. We both of us separated and we living our own life now. இது பிரச்சனையா இருக்குமா பாஸ்டர்? Maybe is this a problem, pastor? நீ எப்ப என்ன பாவத்தை விதைக்கிறியோ அதுக்கு பலன் உண்டு. Whatever sin you sowed, you reap it. ஆமென் சொல்லுமே. Amen. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், நான் எந்த குழந்தையும் சாவடிக்கல. Most of us, you think I never killed a child. ஒரு குடும்பத்தை கெடுறதுக்கு உண்டான சம்பவத்தை நீ உன்னால ஒரு காரியம் நடக்குதுன்னா அது கொலைக்கு சமானம். The thing is equal to murder if you damage a ஒரு family. குடும்பம் ரெண்டா பிரியறதுக்கு காரணம் நீ இருக்கிறேன்னா அது கொலைக்கு சமானம். If you are a reason for a family separated, it's equal to murder. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு உங்ககிட்ட அந்த ஒப்பனிங் கேட்டாங்கன்னா நீ தேவையில்லாத ஏதோ ஒன்று சொன்னீனா இல்ல நடந்தது கூட சொல்லு, உன்னால அந்த கல்யாணம் நிக்குதுன்னா அது கொலைக்கு சமானம். If any marriage stops because of your words, it equal to murder. இதனாலே நிறைய ஒன்னு பர்மனண்டான ஆசீர்வாதம் கேரண்டி உன்னை விட்டு ஓடி போகுது. Because of this, you losing your permanent blessings and guarantee. அடுத்தது படிமா. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நான்லாம் எந்த பொண்ணு விபச்சாரம் செய்யல, பையனையும் செய்யல. I shall never commit any adultery. ஆனா புதிய ஏற்பாடுல ஏச்சப்பா சொல்ற ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் நீ இச்சையா பார்த்தாவே போதும். But the New Testament, நீ பைக்ல Jesus said, போகும்போது உன் கண்ணு போனாவே போதும், அங்க விபச்சாரம் பண்ணிட்ட. if you watch anything and lust, it's equal to adultery. நீ எந்த பையனை நீ உசார் பண்ணி பாத்தியோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. If you look at a boy with lust, you fall in. ரோட்ல போறது மட்டும் இல்ல, சினிமால நடிக்கிற இனி நிறைய பேர் ஏன்
சினிமாவை பார்க்காதீங்கன்னு சபையில சொல்றோம் தெரியுங்களா? Why in church we preaching do not watch film? நல்ல காரியத்தை பாரு, தப்பு இல்ல. It's not wrong. யாரையாவது இச்சிக்கிற மாதிரி அங்க பார்க்க ஆரம்பிச்சாவே நீ அங்க விபச்சாரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். If you watch anything in lustful, இதனாலதான் சினிமாவை பார்க்காதன்னு வசனம் சொல்லுது. because of this the verse said do சில not பேர் watch கேட்பாங்க, films. என்கிட்ட கேக்குற பாஸ்டர் வசனத்தை காட்டுங்க, People- எங்கயாவது some of the சினிமாவுக்கு people போக கூடாது ஏதாவது ask வசனம் இருக்கா? where any verse says do not go to film. டிவிக்கு போக கூடாது எங்க வசனம் இருக்கா? Is any verse says do not watch TV? ஹல்லேலூயா. Hallelujah. விபச்சாரம் பண்ணினாவே நீ ஒரு ஹீரோயினை பாக்குற, அது கிளாமரா வருது, அதை பாத்தீங்கன்னா உன் மைண்ட் கிருகிருன்னு இருக்க, வெளியே காட்ட நல்ல புள்ள மாதிரியே பார்த்துன்னு இருப்ப. You may be show as a good man when you're looking at the heroine. ஹல்லேலூயா. way. இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெண்கள் போற உள்ளாடையெல்லாம் இன்னைக்கு ஃபேஷனா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க. And now they shows upfrontly an ad the inner view. அந்தரங்கத்துல பயன்படுத்துற காரியத்தெல்லாம் இன்னைக்கு பப்ளிக்கா காட்டுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பேர்ல. Basic thing they showed to a public. உன் பிள்ளையோடு பார்க்கும்போது உனக்கே கண்ணு கூசும். You may be put shame when you look at with your children. யாருமே இல்லாம உத்து பாக்குற பத்தி அங்கேயே விபச்சாரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். Without people, if you watch lustfully, you are in adultery. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமாவா இல்லையா? Is the true? ஆமாவா இல்லையா? Is the true? அப்போ நீ அந்த 10 கட்டளையும் மீறிட்ட. Then you not observing the commandment. 8 படிக்குமா? களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. You களவுனா shall not என்னங்க? steal. What it mean by steal? களவுனா என்னங்க? What it mean by steal? அது விவரமா படிங்க அதுல. படிமா? களவுனா என்ன? திருடுறோமா நம்ம? எத்தனை பேர் திருடல? How many of you not steal? கை தூக்காதவங்களும் திருடணும்னு அர்த்தமா? எத்தனை பேர் திருடல? How many of you not சரி, steal? எத்தனை பேர் திருடி இருக்கீங்க? Then how many of you steal? ஹல்லேலூயா. உங்க அம்மாவுக்கு தெரியாம அரிசி கையை வைக்காதன்னுவாங்க, நைஸா போய் கை மட்டும் அந்த அரிசியில போயிட்டு வரும், அங்கேயே நீ திருடிட்டேன்னு அர்த்தம். Without knowing your mother, if you touch the rice, you are still. இத சாப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, They said, உன் கை "Do not அதுக்குள்ள போய் eat." டக்குன்னு வாயில போயிடும், But அங்கேயே நீ wantonly திருடிட்ட. you take and eat. இப்ப There you சொல்லுங்க fall. எத்தனை பேர் திருடலன்னு. Now you say how many of you not steal? சாக்லேட் இங்க சபையிலே நடக்கும், எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுன்னுவீங்க. They will ask us to distribute உன் chocolate பிள்ளைக்கு to வந்தா மட்டும் everybody. 2 சாக்லேட் எக்ஸ்ட்ரா பாப்போம், ஒரு 2 சாக்லேட் நீ திருடிட்டேன்னு அர்த்தம். When come to your children, you give one more thing. ஏய், which இது is நம்ம சபை, நம்ம பாஸ்டர் எல்லாம் கிடையாது. it's எங்க சத்தியத்தை மீறியோ அங்க அதுக்கு பேரு திருட்டு. wherever you crossing the limit, it's steal. ஹல்லேலூயா. Hallelujah. சிக்னல் எங்க பார்த்துனே இருப்ப, அங்க போலீஸ் பார்க்கலன்னா சிக்னலை கிராஸ் பண்ற, அங்க திருட்டுத்தனம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். Even you passing through the signal without rules where you crossed. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். We can see, we can say a lot of examples. அடுத்தது படிக்குமா? பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாத. ஹல்லேலூயா. Hallelujah. பொய் சாட்சி நம்ம சொல்றோமா? Are we doing false witness? நான் பார்த்தேன், I saw. நேருக்கு சொல்ல மாட்டோம். நீங்க நினைச்சு ஜட்ஜ்மெண்ட்ல நேர்ல கூண்டுல வச்சு சொல்றது அதெல்லாம் கிடையாது. It's not like that how they confess in front of judge. அதுவும் உண்டுதான். Maybe that is also happen. அந்த பொண்ணு தெரியுமா? Hey, you know that girl. அந்த பையன் தெரியுமா? விஷயமே உண்மையே இருக்காது. You know the boy. There is no reason. மத்தவங்கள பத்தி பேசினாவே முடிஞ்சு போச்சு, அந்த பாவத்துல நீ உட்பட்டுட்ட. If you gossip about something, you fall under this category. அடுத்தது படிமா? பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை நம்ம நினைப்போம், எந்தெந்த வீட்டை பார்த்துட்டு சூப்பரா இருக்குது எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? How many of you say the other's house is too good? ஹல்லேலூயா. Hallelujah. அந்த வீடு வேணும், அந்த இடம் வேணும். இன்னைக்கு நிறைய கோர்ட்ல இருக்கிற நிறைய பிரச்சனையே பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். If you look at lot of pending cases in court, தெரியும், அந்த ஒரு அடி தான் பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு அடிக்கு அவன் வேணும்ட்டே நிலத்துல என்ன பண்ணுவான், நம்ம இடத்துல ஊனி வைப்பான். maybe they have a problem for a feet, but wantonly they do இன்னைக்கு all the மாந்திரிகம் things. பிரச்சனை இருக்குல்ல, 90% வந்து இந்த என் நிலம் வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. Most of the wicked things happen those who have lands. ஆமென் சொல்லுவோமே. Amen. எத்தனை பேர் இந்த 10 கட்டளை மீறாம இருக்கீங்க? ஒரு கட்டளை, How many of you obeying ஒரு these கட்டளையை நான் மீறாம இருக்கிறேன். நீ சொல்லலாம், நான் ஒண்ணு செய்யாம இருக்கிறேன்னு கேட்கல, நான் ஒரு கட்டளையாவது நான் ஒழுங்கா கடைபிடிக்கிறேன்னு எத்தனை பேர் ஒண்ணும் சொல்ல முடியும்? How many of you can tell bravely, I'm obeying at least இதன் any one of மனப்பாடம் the உனக்குள்ள இருந்தாதான் அந்த பாவம் செய்யும் போது இந்த கட்டளை உனக்குள்ள வந்து நிக்கும். when these words in your heart, when you do the sin, it come and notify இன்னைக்கு you. முடிவெடுங்க. Take a decision. ஏசப்பா, Jesus,
நிரந்தரமான எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்களே, You kept a permanent blessing for அந்த me. ஆசீர்வாதத்தை பெறாதபடி என் வாழ்க்கையில தடையா இருக்கு. These things are all stopping me. அந்த தடையை எடுத்து போடுங்க. You remove all the இந்த obstacles. கட்டளை உம்முடைய உபதேசத்தையும் கைக்கொள்ள உன் மேல அன்பு வைக்க கிருபை தாருங்க. Give me a grace to love and hold the commandments. சொல்லுங்களேன். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. கரங்களை தட்டி பாடுவோமா? இன்னும் ஆர்வமாய் ஒரு விசையாய் அன்பு கூறுவேன், ஓ, ஓ. இன்னும் அதிகமாய் கரங்களை தட்டி ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். சொல்லுங்களேன். அன்பு கோருவேன். கண்களை மூடி உன் அன்பை தேவனிடத்தில் செலுத்து. ஹல்லேலூயா. Hallelujah. நான் அன்பு செலுத்துறேன்னு பாடுறதுல இல்ல, அந்த உணர்வுல வரணும். The love should come from inner. உன் பிள்ளை மேல உன் உறவு மேல எவ்வளவு அதிகமா ஃபர்ஸ்ட் நீ உங்க மேல அன்பு வச்சிருக்கன்னு சொல்றேன்னா அதை காட்டிலும் ஒரு படி என் தேவனிடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. Have one step more love than what you show to your children and இதை relatives. தவிர தேவன் உன்னிடத்துல வேற எதுவுமே எதிர்பார்க்கல. Beyond this, God is not expecting. ஹல்லேலூயா. நீ Hallelujah. கொஞ்சம் அன்பு காட்டி பாரு, Just show a little love. அந்த உலகத்தை கர்த்தர் உனக்காக பிரசன்டேஷன் கொடுக்க ஆயத்தமா The இருக்கிறார். Lord is ready to give the world. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னிடத்தில் உனக்கு முன்பாக படைப்பதற்கு அவர் ஆயத்தமா He இருக்கிறார். is ready to give new creations. ஒரு வசனத்தை படிப்போம். We can meditate one more verse. ஹல்லேலூயா. Hallelujah. உபாகமம் யாத்ராகமம் From the book of Exodus, 3ஆம் அதிகாரம் chapter 3, 12ஆம் வசனம். verse 12. அதற்கு அவர் உன்னோடே இருப்பேன், மீண்டும் சொல்றேன், நான் உன் கூட தான்ப்பா இருக்க போறேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின். மோசேயோடு பேசுறார் பாருங்க. நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். என்ன அடையாளமா? உன்னை ஆசீர்வாதத்திற்கு, உனக்கு உன் வாழ்க்கையில அபிஷேகப்படுத்துறதுக்கு, உன் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சதுக்கு என்ன அடையாளம்? உன் வாயிலிருந்து வருகிற ஆராதனை. The God's worship, whatever you worship, it's a sign for your blessings, anointing. நான் ஒரு வருஷமா அடிமையா இருக்கப்பா, அவங்களை கூட்டு வர, அவங்களை கூட்டு வந்ததுக்கு slavery, you brought them out. அவங்களை கூட்டு விடுதலை ஆக்குனதுக்கு அடையாளமா என்ன பண்ணி என்னை ஆராதனை செய்ய என்று கர்த்தர் சொல்லுகிறார். The God said to sign for the deliverance. என் அன்பு ஜனமே, my beloved people, எத்தனை பேர் தேவனுக்கு ஆராதனை செல்றீங்க? how many of you worship God? என்னால சொல்ல முடியும், நீங்க செய்கிறது ஆராதனை இல்ல. I can surely tell you the thing whatever you do is not. நீ ஆராதனை பேர்ல அவருக்கு விண்ணப்பத்தை வைக்கிற. In the name of worship you giving applications to Lord. ஆராதனை வேற, ஜெபம் வேற. The prayer is different from worship. ஹல்லேலூயா. Hallelujah. ஆராதனை என்ன? What it mean by worship? சொல்லுங்களேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். இது வார்த்தை சொல்ற, ஆனா ஆராதனை என்ன? What it mean by the worship? சொல்லுங்களேன். தேவனை மகிமைப்படுத்துவதுனா என்ன? What it mean by honoring God? தேவன் சொல்லுகிறார், துதிகளில் மத்தியில் நான் வாசம் செய்றேன். I dwell in the midst of praises. நீ துதிச்சாதான் நான் அங்க வாசம் செய்வேன். When you praise I will dwell. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யற தேவனை நீ துதிக்கிறதே கிடையாது. You are not worshiping the God who dwells in the துதிதான் midst of ஆராதனை. praise. ஆராதனை என்பது அவருக்கு நன்றி பலி செலுத்துவதே ஆராதனை. To giving thanks to Lord is the real worship. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. Clap and glorify God. அவருக்கு நன்றி பலி என்ன சொல்லுற? What you grateful to God?
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. பழைய ஏற்பாடுல நன்றி பலி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலிபீடத்துல அவருக்கு ஆராதனை எப்படி செய்வாங்கன்னா, நல்ல ஆடு மாடு என்னென்ன முதல் பலன் செடி கொடி என்னென்ன வந்திருக்கோ முதல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து அதை கட் பண்ணி அதை எரிச்சு தேவனுக்கு கொடுத்து அந்த இடத்துல தூபகத்தை காட்டிட்டு அப்பா ஆராதனை பண்ண ஒரு மகிமை. In the Old Testament, whatever the first born things they will sacrifice. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. In New Testament Jesus come. நானே பலி ஆயிட்டேன்றாரு. I am the sacrifice. அப்போ நம்ம பலியை அவர் செலுத்திட்டார். நம்ம பண்ற வேலை என்ன? He paid for us. சொல்லுங்களேன். What நன்றி பலி பீடம் கட்டுவோம். We should give only thanks. நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்களேன். நன்றி பலி கரங்களை தட்டி. நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். கரங்களை தட்டி சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுங்களேன். செய்த நன்மை ஆயிரங்கள். ஓஹோ சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. சொல்லுங்களேன். நன்றி தகப்பனே அபிஷேகத்தோடு கரங்களை தட்டி. செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். வாழ தேவையான வசதி தந்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி. வாழ வசதி தந்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்து கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே. சொல்லுங்களேன். நன்மை செய்தீரே. அபிஷேகத்தோடு நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஆராதனை என்னன்னா அவர் செய்த நன்மை அவர்கிட்ட சொல்லி நன்றி சொல்லுவது. ஹல்லேலூயா. Give thanks to God whatever he did. எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீர். Give me a life. எனக்கு நன்மையை செய்தீர். Did good. ஆமென் சொல்லுங்களேன். Amen. நன்றி சொல்லுங்களேன். Thank you Lord. நல்ல ஓட கிருபை கொடுத்தீர். Give me a good ஹல்லேலூயா. run. நல்ல வருமானத்தை கொடுத்தீர். Give a good நல்ல பிள்ளையை கொடுத்தீர். Give a children. நம்ம அவருக்கு செய்யற நன்மையை சொல்லாம without telling the goodness. சாந்துகிற ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க. All the times we praying. இது ஆராதனை அல்ல. That is not. நிறைய பேர் கேளுங்களேன். நான் ஜெபம் பண்றியாமா? ஜெபம் பண்ண. I am asking people, did you என்ன pray? ஜெபம் பண்ணு சொன்னா உன் விண்ணப்பத்தை வைக்கிறதா ஜெபம் சொல்ற. They are putting their application is called prayer. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு செய்ய வேண்டியது செய். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உன் நினைவுகளை அறிந்தவர் என் தேவன். God knows your thought before you pray. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீ ஜெபம் ஆராதனை சொல்லிட்டு அவர் துதிச்சினே இருக்காதபடி நீ என்ன பண்ற? விண்ணப்பத்தை வைக்கிற. We are just giving our application. எத்தனை பேர் வீட்ல நான் ஆராதனை பண்றேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? Prayer and worship. 1 2 3 4 5 6 அவ்வளவுதான். We have மீதி இத்தனை பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் ஆராதனை? எல்லாம் ஜெபம் விண்ணப்பம். The rest of us we doing applications. ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ண தப்பு இல்ல. It's not wrong. You are முதல்ல அவருக்கு ஆராதனை செலுத்து. first you should worship and thank God. ஒரு ஆமென் சொல்லுங்களா. Amen. உன் விண்ணப்பத்துக்கு தேவனிடத்துல செலுத்துப்பா. You can take your applications. இத தான் சொல்லி கொடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? This is what we teaching over. ஆராதனை விட்டுட்டோம். We left our praise. நீ வீட்லயே ஆராதனை செய்யறது இல்ல. We are not praising God. சபைக்கு ஆராதனை வேளையில நீ வர்றது இல்ல. We are not on time in the church to praise God. எத்தனை பேர் இன்னைக்கு நீ சபை ஆராதனை விட்டுட்டு உள்ள வந்திருக்கனா நீ பர்மனன்ட் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். If you are coming late missing the praising God, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. you left your ஆனா permanent blessings. அதுக்கு கேரண்டியை கர்த்தரால கொடுக்க முடியாது. But you have blessings for which God will not guarantee. எப்ப வேணா சத்துரு என்ன பண்ணுவான் கிட்ட புடிங்கி போயிடலாம். At any time that he will take யோசிச்சு away from பாருங்களேன். you. தேவன் பரலோகத்துல இருந்தார். The God is at heaven. தூதர்கள் தினந்தோறும் அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. The angels all the time praising God. அவர் அங்க இந்த பரலோகத்தோட கொஞ்சம் இறங்கி வந்தார். When he coming from the heaven, ஆலயத்துக்கு வந்தார். he coming to the temple. ஆலயத்துல வந்தா பலி செலுத்துறீங்க, ஆராதனை பண்ணீங்க. At the temple they do all the சரி, sacrifices. புதிய ஏற்பாட்டுல என்ன சொன்னாரு? ஒவ்வொரு ஆத்மா நானே அவர் ஆலயம் சொல்லிட்டு ஒவ்வொரு
ஆத்துமாவை சபையாய் மாத்தினார். What God did in the New Testament, each soul turned into a temple. இயேசுப்பா உள்ளதா இருக்கிறாரு, God is in me. உள்ளதான் உட்கார்ந்து இருக்காரு. He is within me, sitting in my heart. ஆனா அவருக்கு ஆராதனை செலுத்தல. But we are not praising நம்ம God. என்ன பண்றோம் தெரியுமா? What we are doing actually, ஒரு பெரிய பாஸ்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டீங்க, we bring a big God servant. பெரிய கம்பெனி ஓனர் வராதவரை வர வச்சிட்டீங்க, We brought a great company owner. தேச தலைவர் பெரிய ஆளு ஆபீசர் உள்ள வர வச்சிட்டீங்க. We brought all the great people in the nations. வந்தவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் எல்லா வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? முதல்ல அவங்கள தான் அனுசரிப்போம். What we will do, we do first preference to them. முதல்ல அவங்கள தான் நம்ம விசாரிப்போம். We enquire them. தண்ணி சாப்பிடுறீங்களா, ஜூஸ் சாப்பிடுறீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கு வீட்ல, டீ இல்லையா, வெளிய போய் வாங்கிட்டு வா போ. What you want, whether you want tea, coffee, anything, if not available in home, But we then- went out and buy. நல்ல ஆடு மாடு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடிச்சு அவருக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பாடு செஞ்சு போடுவோம். Whatever we have, we prepare and give a good food. ஆனா ஏசப்பா உள்ள வர வச்சிட்டு நம்ம பண்ண காரியம் என்ன தெரியுமா? But what we are doing, we invite Jesus in our heart. இதான் and what ஏசப்பா we வந்து do. உட்கார்ந்தாரு. The Jesus came and sit. நம்ம பார்த்துட்டு அப்படியே போறோம், அப்படியே திரும்பி போயின்னு இருக்கோம். We just look and ignore him. அவர் உள்ள உட்கார வச்சுட்டு டிவி பார்த்துன்னு இருக்கோம். He just asked him to sit on our heart and watching TV. அவர் உள்ள உட்கார்ந்துட்டே நாடகம் பார்த்துன்னு இருக்கோம். When Jesus sit in our heart, we watching the அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டோம். soap operas. We just do all the cross signs. ஆனா ஏசப்பா உள்ள இருக்காரு. But Jesus is. ஏசப்பா பார்த்துன்னு பாரு, இவன் எப்பயாவது என்ன பாப்பானா, ஒரு தண்ணி சாப்பிடுன்னு கேட்பானா, நான் உள்ள வந்துட்டேன், அட்லீஸ்ட் ஒரு டீ ஏதாவது கொடுப்பானா, நல்லா கட்டுன்னு கட்டுவோம், ஒரு ஸ்தோத்திரம் இருக்காது. When you doing all those things, Jesus is expecting whether you will give at least a water or you will notice him. மிதக்கிறது, நடக்கிறது, பறக்கிறதுலாம் கட் பண்ணி சாப்பிட்டு இருப்போம். They will eat all the things, flying, walking. நம்மளுக்கு பிடிக்காத ஒரே வேலை என்ன தெரியுமா? The only thing we hate. சாப்பிடும்போது ஜெபம் பண்ண சொல்லாத. Don't ask us to pray. ஒரு சின்ன ஆண்டவரே இந்த உணவு கொடுத்ததுக்கு நன்றி, அவ்வளவுதான். We just do a simple prayer. Thanks for the food. அல்லேலூயா. Hallelujah. உணவுக்கா ஜெபிக்கணும்னா எவ்வளவு பெரிய ஜெபம் இருக்கு தெரியுங்களா? How we should pray for a food. முதல்ல நன்றி செலுத்தணும். We should give thanks to God. அல்லேலூயா. Hallelujah. அவர் எப்ப என்ன கொஞ்சமாவது பாடுறான்னு He is expecting at least you just have a look at me. வீட்ல உட்கார வச்சு அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாரு. We are just insult him, நீ inviting him. சபையில வந்து இங்க வந்து அல்லேலூயா ஆமென் ஆமென் அபிஷேகப்படுத்தினாலும் அவர் உள்ள வர மாட்டாரு. He won't come in your heart. Even நீ you உள்ள வர praise வச்சு என்ன anything பண்ணுவ? at the church. உள்ள வச்சு வர வச்சு என்ன பண்ணுவ? என்ன கண்டுக்கவே மாட்டேன். You invite me in your heart and you insulting. That is your habit. ராமேன் சொல்லுவோமே. Amen. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை நீ என்னைக்கு சபையில மிஸ் பண்றியோ அவரை அசிங்கப்படுத்திட்டேன்னு அர்த்தம். You are insulting God if you missing the worship. உன் வீட்ல போய் நீ ஜெபிக்கிறதை என்னைக்கு விட்டுட்டியோ, என்னைக்கு ஆராதனை பண்றதை விட்டுட்டியோ, ஒரு பாடல் பாடு, சமைக்கும் போது அப்படியே துதிச்சுக்கினே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே நீ துதிச்சு நம்ம ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே God when even you do cook. இந்த அழுவு மூஞ்செல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. God won't like the weeping faces. உன்னை சிரிக்க வைக்க தான் அவர் முயற்சி பண்ணுகிறார். God is trying to make you laugh. அந்த இடத்துல அவர்கிட்ட அழுதுட்டு இருந்தீனா நீ விண்ணப்பத்தை கொடுக்கனா கர்த்தருக்கு சுத்தமா பிடிக்காது. The God hates at the time you giving all the application. நீ அவருக்கு ஆராதனை செலுத்திட்டு அப்புறம் அவர் விண்ணப்பத்தை வச்சு பாரு, அந்த விண்ணப்பம் உனக்கு ஏறெடுக்கப்படும். விசுவாச கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Application will be accepted after you praising God. சபையில வந்து நீ ஆராதனை பண்ணிட்டு இந்த தேவ செய்தி எல்லாம் போய் இந்த சபையின் அறிவிப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அப்போ விண்ணப்பத்தை வை. When they giving a announcement to church, you give your applications. நீ அந்த விண்ணப்பத்தை வச்சிட்டு நீ செய்திக்கு காத்துற, அந்த விண்ணப்பம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு செய்தி மூலமாவே வந்துரும். அல்லேலூயா. When you putting your application, you will get response through the message. கண்டிப்பா அந்த மெசேஜ்ல வந்துரும் உனக்கு. Definitely you will receive your answers through message. அந்த வாரத்துக்குள்ள அந்த 6 நாளுக்குள்ள அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நிச்சயமா You பெற்றுக்கொள்ளும். will reap கரங்களை the தட்டி ஆமென் blessings. சொல்லுவோமே. The next Hallelujah. days. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி My சகோதரி, beloved brothers and sisters, கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். God loves you. கர்த்தர் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். God dwells in you. உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிற தேவனா He dwells இருக்கிறார். in the midst of you. உன்னை விட்டு கர்த்தர் விலக போறதில்ல. He never leaves you. உன்னை கைவிடுவது இல்ல. Never forsake you. ஆமென். Amen. உன்னோடு தான் கர்த்தர் உலாவுகிற தேவனா இருக்கிறார். The Lord is dwell in you. ஆமென். நீ Amen. சோர்ந்து போகாதே என் அன்பு ஜனமே. Do not be tired. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்னா If God called you, நான் என்ன பண்ணலாம்? நான் டிஜே எனக்கு ஊழியக்காரர்கள என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். what the God's servant most wish.
டிஜே தினகரன் மாதிரி ஊழியம் பண்ணணும், They need to do a ministry like வெளிவரம் மாதிரி ஊழியம் பண்ணணும், some other people. டிபி ஜோசப் போல மிராக்கிள் பண்ணணும். They need to great things. இது தேவன் அழைச்சார்னா அவரை காட்டிலும் என்னை கர்த்தர் விசேஷமா நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. God called me, he can leads me நானே greater than them. ஆசைப்பட்டு போனேன்னா என்ன இருக்குன்னா அவரை மாதிரி Dress போட முடியும் தவிர, அவரை மாதிரி சைகை காட்டலாம் தவிர, அவரை மாதிரி என்ன பண்ணாது, அற்புதங்கள் நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. If I go கரங்களை by தட்டி, கரங்களை own தட்டி. wish, I can wear and do activities like the people, but டிஜே I தினகரன் cannot do more mighty things. போதகர் மாதிரி நிறைய பேர் கண்ணெல்லாம் மூடி மூடி மெசேஜ் கொடுப்பாங்க. Most of the people imitating DJ's அவரை மாதிரி சில பேர் மோகன் சிலாசர் மாதிரியே பேசுறாங்க. some of the people talk like Morgan Silasas. குரல் கூட அதே மாத்திக்கிட்டாங்க. Maybe they change their voices. ஹalleluya. Hallelujah. அவங்களுக்குள்ள இருந்த அந்த வல்லமையும் தாகம் உன்னிடத்துல எதிர்பார்க்க முடியாது. But you cannot expect ஆனா their mighty. கர்த்தர் உன்னை அழைக்கிறார்னா சொல்றாரு, If God called you, மோசே கூட இருந்தது போல உன் கூட இருக்கான். I will be with you as I was with அவன் Moses. செங்கடல தானே கடந்தா, நீ யோர்தானை கட. ஹalleluya. Cross the Red Sea, you can cross the எல்லாருக்கும் செங்கடல் இருக்கும். most of the people used to say Red Sea, Red Sea. யோசுவாவோட ஸ்பெஷல், அவன் யோர்தானை கடந்து போனா. விசுவாசிக்கிறாமே But சொல்லுமே. Joshua special is he crossed ஹalleluya. Jordan River. வீட்ல போய் மீதி இருக்க அந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. Just அதுல go home and meditate. யோர்தானை எப்படி கடந்து போனார்கள் என்று தேவன் சொன்னதை அப்படி நிறைவேற்றி கொடுப்பார். The God will fulfill you how they crossed the Jordan River. ஒரு ஆமென் சொல்லுமே. Amen. இந்த மாதிரி வீடு கட்டலாம், I can build a house like இந்த this. குடும்பத்தை மாதிரி நான் எப்ப வருவேன், When I will be like இந்த them, புள்ள மாதிரி எப்ப என் புள்ள படிக்கும். how my child turn like நிறைய the other உனக்குள்ள child. ஆசைகள் கற்பனைகள் இருக்கும். You have lot of imagination and wishes. சுயமா இருக்க எதையோ ஒன்னு பார்த்து தான் நீ ஆசைப்படுவ. It won't come from your heart. You look other things and get wish. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். God called you. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். God is in you. உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். God dwells உன் in your வேலையில house. கர்த்தர் இருக்கிறார். God is உன் in your வியாபாரத்துல work. கர்த்தர் இருக்கிறார். God is உன் in your ஊழியத்துல work. கர்த்தர் இருக்கிறார். உண்மையா is in your கர்த்தர் இருக்கிறது ministry. உண்மைனா If God lives in you, அவர்களை காட்டிலும் நீ மேலான காரியங்களை செய்வீங்க. you can ஹalleluya. do great things than them. அவங்க ஒரு மாடி கட்டி வச்சிருக்கலாம், நீ Maybe they வாங்குனீனா built 2 மாடி தான். one-story house, but you can build multiple stories. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Those who have அவங்க beliefs, 2 வீலர் தான் வாங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்தா காரே கொடுப்பாரு. they may buy 2-wheeler. If God wish, He will give you அவங்க a car. 3 சைபர் தான் அவங்களால வாங்க முடியும். கர்த்தர் நினைச்சா உனக்கு 5 சைபர் சம்பளத்தையும் கொடுக்க முடியும். Maybe they can get 3 things, you get 5 folds. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு வாசமா இருக்கிறார். God dwells in you. கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். God chosen you. இருக்கிற ஜனத்துல இன்னைக்கு வந்திருக்க ஜனம் விசேஷமான ஜனம். You are the special children who come in here. நிறைய பேர் இன்னைக்கு வரல, காரணம் ஏதோ காரணம் இருக்கலாம். Maybe some of the people not coming today, maybe some இன்னைக்கு reasons. வந்ததுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். God will give you the ஒவ்வொரு blessings of வாரமும் your presence here. கர்த்தர் என்னோட பேசுகிற வார்த்தை சபைக்கு வருகிற விசுவாசி முழுசா வர மாட்டாங்க. Each and every week God speak with me. The believers coming to church are 10 மணிக்கு நீ சபையில காலை வச்சு பாரு. you just enter on time to the 3 church. வாரம் 3 weeks. சபை இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமான சரிங்க. You just observe the Sabbath day as holy. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. Don't give importance to food. உன் சொந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. Don't give importance to உன் relationship. என்டர்டெயின்மென்ட்க்கு முக்கியத்துவம் கொடுக்காத. Don't give importance to entertainment. ஹalleluya. Hallelujah. உன் பலவீனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. Don't give importance to your weakness. முதல் இடத்தை கர்த்தர் எடுத்து கொடுத்து பாரு. Give first place to God. அந்த நாள் முழுவதும் பரிசுத்தமா அனுசரிச்சு பாரு. You just observe the day as holy. நீங்க வேணா ட்ரையல் பண்ணி ஒரு 4 வாரம் 3 வாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. You just take a trial for 4 weeks and check. இன்று இதுவரையும் கண்ட எகிப்தியனை போல பிரச்சனைகளை இனி நீ காண மாட்ட. ஹalleluya. Face the problem whatever. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவர் கொடுத்த கிருபையும் வரங்களும் இன்னும் உன்னை விட்டு பிரியாது. The God's given grace till your lifetime will never leave you. இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிரியை செய்யும். All the God's promise will work. ஆரம்பத்துல சொன்ன எதிர்த்து நிக்கிற ஒரு காரியம் கூட உன் வாழ்க்கையில எதிர்த்து நிக்காது. Whatever we said in the first. ஐயோ வயசாத என் பிள்ளைகளுக்கு திருமணமா, நீ கவலைப்படாத. You don't worry about your children. ஓய்வு நாளை பரிசுத்தமா அனுசரிச்சு பார். Observe the Sabbath day as holy. வருகிற ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். You will see the God's blessings. நான் சொல்லல, I'm not saying. தேவன் சேலஞ்ச் பண்ணின்னு பாருன்னு 2 விஷயத்துல தான் சொல்றேன். God said 2 things you can challenge me. ஒன்னு தசம பாகத்துல சேலஞ்ச் பண்ண. 1 tithe.
இன்னொன்னு ஓய்வு நாளுக்கு சேலஞ்ச் பண்ணு. The other thing for the Sabbath day, அந்த வருமானத்தை முன்னாடியே நான் தரேன்னு சொல்றேன். God said, I will give you உன் தேவைகளை முன்னாலே நான் சந்திக்கிறேன்னு சொல்றேன். I will face all your demand. இன்னைக்கு நீ பொறுத்தனை எடுத்துட்டாவே அடுத்தது உனக்கு ஒரு பிரச்சனை காத்திருக்கும். If you take a vow, you will, the problem is waiting for you. இன்னைக்கு நான் இன்னிலிருந்து ஓய்வு நாள் பரிசுத்தமா அனுசரிக்கிறோம். சர்ச்சுக்கு முன்னாடியே வர எப்ப தீர்மானம் எடுக்கிறியோ When you உன் take வேலை உன் ஸ்கூல் படிப்பு எல்லாம் நெருக்கி சண்டே தான் வந்து நிக்கும். When you take a decision, I will observe the Sabbath day as holy. All the problem stand before on வேலையா Sunday. சர்ச்சா நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? You have any confusion whether வேலை to தான் தேர்ந்தெடுப்போம். take பரவாயில்ல, work or the church. பரவாயில்ல, We will select வேலைக்கு போ, no matter, you go to work. வேலைக்கு போ. ஆனா Go to work. வாரத்துல ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்கல்ல, But you will get a one day in a week, right? அந்த நாளை ஓய்வு நாளை அனுசரிக்க கத்துக்கோ. You just consider that day as Sabbath day எங்க and சபை observe as holy. உன் சபைல எந்த சபை திறந்திருக்கு போய் ஆராதனை பண்ணு. No matter, it belongs to your church. Whatever church it open, you go and praise God. அந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல நீ ஆராதனை பண்ண கத்துக்கிட்டா போதும். If you learn to praise God on the ஒவ்வொரு holy குடும்ப day, தலைவரும் தலைவியும் நீ முடிவெடுத்தா போதும். each head family take a decision. உங்க வாழ்க்கை ஏதோ சீர்கெட்டு போயிடுச்சு. Maybe your life ruined. உன் பிள்ளை உன் பேர பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Grandchildren's life will be blessed. நீங்க தான் ரோல் மாடல். You are the role model. எங்க அப்பா எனக்கு ரோல் மாடலா இருந்தாரு. My father is my role model. சர்ச்சுக்கு இட்டுன்னு போனாரு. He took me to church. இது மட்டும் தான் ரோல் மாடல். இதுதான் எனக்கு முன்மாதிரியா இருந்தது. ஆனா என்ன எத்தனை மணிக்கு இட்டுன்னு போவாருன்னா சபை முடிகிற கடைசியில சென்று வாரங்கள் திருப்பலி முடிஞ்சது. இது மட்டும் தான் எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. He used to took us to the church at the end time. அவரும் ஆசீர்வாதம் இல்ல, நாங்களும் ஆசீர்வாதம் We இல்ல. are also not blessed, we are also not. இன்னைக்கு சபைக்கு 1க்கு 4 சர்வீஸ் அட்டெண்ட் பண்றோம். Today we are attending 4 services instead of 1. என் கூட என் பிள்ளையும் 5 மணிக்கு எந்திரிச்சு சைதாப்பேட்டையில இருந்து 3 சர்வீஸ் அவன் வந்துட்டு இருக்கான். My son also traveling with me from the early morning. எது அவனுக்கு நான் படிப்பு சொல்லி கொடு, அவன் பெருசான டாக்டர் இன்ஜினியர் எதுவுமே நான் கவலைப்படுறது இல்ல. I'm not teaching anything whether he should become a அவன் doctor. படிக்காம போனாலும் நான் கவலைப்பட போறது இல்ல. I'm not worry about even he studied. நான் இயேசுவை சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுமே. I taught him ஆபத்துல இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற அந்த ரகசியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன். I teach him the secret at your trouble அந்த time. நம்பிக்கை உனக்குள்ள வரணும். That confidence you should have. எதுக்கு திட்டு அடிக்கிறே இல்லையோ சபைக்கு வரல நான் அடிக்கணும் திட்டணும். உள்ளவா உட்காரு கேளு. You should take care of your children if they are not coming to church. ஹalleluya. Hallelujah. 10 கட்டளை மனப்பாடமா சொல்லு. Just ask them இந்த to பாடல பாடு. memorize the commandment and songs. ஹalleluya. Hallelujah. நான் வீட்ல போய் அடி சொல்ல நீ படிக்கிறே இல்லையோ, I used to tell them whether you studying or not, ஆனா சபையில நீ ஒழுக்கமா இருக்கும். but you should be disciplined at church. உனக்குள்ள வசனங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கணும். The word should reveal from உங்களை you. ஜெபம் என்ற அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்கணும். You should have a great faith about the எந்நேரம் prayer. தேவனை துதிக்க நீ கத்துக்கணும். All the time you should praise God. இது ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தலைவியும் நீங்க கத்துக்கிட்டா போதும். Each family head should learn this. உன் பிள்ளை எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படவே வேணாம். Then you no need to நீ worry about சொல்லலாம், your children's என் future. பிள்ளைக்கு இயேசு நீ யாரை காட்டி கொடுத்துட்ட. I showed them who is Jesus to my children. யூதாஸ் காட்டி கொடுத்தாங்க. The Judas showed. அவன் பணத்துக்காக காட்டி கொடுத்தான். The Judas betrayed for money. ஹalleluya. Hallelujah. நீ தேவன் மேல வச்சிருக்க அன்பு நிமித்தமா உன் பிள்ளைக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிற விசுவாசிகள் ஆமென் Because சொல்லுங்க. of the love you have in God, you showed Jesus to your children. நீ உன் புள்ள மட்டும் இயேசுன்னு யாரு தெரிஞ்சுக்கிட்டா போதும். If your children knows who is Jesus, தேவனிடத்துல அன்பு செலுத்துறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். if they know how to love God, ஹalleluya. hallelujah, தேசத்துல பாமே போட்டாலும் even they have bomb உன் and பிள்ளையால பிடிச்சு வாழ முடியும். விசுவாசிகள் ஆமென் children சொல்லுங்க. will live and live. ஹalleluya. Hallelujah. எந்த நெருக்கம் வந்தாலும் உன்னை தொடாது. Whatever trouble comes you, ரெண்டு காரியம், அவர் உபதேசத்தை கைக்கொள்ளுங்க. you should hold the God's teaching. இரண்டாவது, The second thing, அவரை ஆராதிக்க கத்துக்குங்க. you should know how to ஒரு worship நன்மை God. நடக்குதா உடனே முழங்கால் போட்டு தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லிருக்க போதும். Immediately you should praise, give thanks to Hallelujah. God if you receive a good name. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நேத்து நாள் நல்லபடியா முடிஞ்சா இன்னைக்கு நன்றி சொல்லு. You should give thanks to God. வீட்ல today ஒரு if சந்தோஷமான yesterday காரியம் goes நடந்தா உடனே நன்றி சொல்லு. well. If any happy things happen, you are happy. பெரிய ஆபத்துல கர்த்தர் காப்பாத்துற உடனே நன்றி சொல்லு. Give thanks to Lord for saving. நீ சொல்லி problem. பாரு, அதுதான் தேவனுக்கு ஏற்ற ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. That is the God's expected இன்னைக்கு ஏற்படு, praising. இன்னைக்கு முடிவு பண்ணு, நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். Take a decision. I'm coming here to worship God. ஹalleluya. Hallelujah. ஆராதிக்க கூடி வந்து ஓட்டுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தை. நீங்க ஆராதிச்சா மட்டும்தான் அவர்
அபிஷேகத்தை ஊற்ற போறார். நிச்சயமாகவே கர்த்தர் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ மகிமை இறங்கப்படும். அல்லேலூயா. Hallelujah. அப்படியே கண்களை மூடுவோமா, ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேரில் பார்த்து கொண்டிருக்க அன்பு ஜனமே, அப்படியே கண்களை மூடு. அநேக நேரம் கற்பனைகளை கட்டளை கைவிட்டு உபதேசத்தை மறந்து போயிருக்கலாம். தேவனிடத்தில் அன்பு செலுத்துவதை நீ விலகி போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு, நான் அவரிடத்துல உபதேசத்தை நான் கேட்கணும், அதற்கு நிகராக நான் ஆராதனை செலுத்தணும். எந்த சரீரம் எந்த ஆத்துமா ஆராதிக்கதோ அந்த ஆத்துமா பிரகாசிக்கப்படும், தேசத்துல தனித்துவமாய் காணப்படும். ஆமே, உன் குடும்பத்துல நீ வேர் பிரித்து காட்டப்படுவாய். உன் வேலை ஸ்தலத்துல குடும்பத்துல நீ வேர் பிரித்து காட்டப்படுவாய். ஒவ்வொரு இருதையும் துதிக்க, ஆண்டவரே நீ கற்றுத்தாருங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாருங்கன்னு கேளுங்க. உம்மை ஆராதிக்க எனக்கு கற்றுத்தாருங்க. யார் இருக்கிறாங்க இல்ல என்ன தெரியல, நான் துதிக்கணும். ஆமென். மகிமை இங்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் இறங்குறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென்.